நெக்ஸ்ட் கிளாஸ் இப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாயில் வாட்டர் அண்ட் பிளான்ட் ரிலேஷன்ஷிப். சாயில் வாட்டர் அண்ட் பிளான்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுவுமே வந்து மினிமம் ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் போகும். புரியுதுங்களா? ரொம்ப இறுக்கி பிடிச்சி நடத்தினாலுமே கண்டிப்பாக 3 கிளாஸ் போகும். இருக்கிற எல்லாமே வந்து மினிமம் ஒழுங்காக நடத்தணும் அப்படின்னா இருக்கிற எல்லாமே மினிமம் வந்து 3 கிளாஸ் நடத்துற மாதிரி இருக்கும் அட்லீஸ்ட். நீங்களே கவுண்ட் அவுட் பண்ணிக்கோங்க இப்போ எவ்வளோ கிளாஸ் போகும் அப்படின்றது. புரியுதுங்களா? நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வீடியோஸ் மாதிரி ஷேர் பண்ணாதான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நான் வீடியோஸ் மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஏதாவது 12th இதெல்லாம் எப்படி படிச்சீங்க? 11th C3 சைக்கிள் இதெல்லாம் எப்படி ஏதாவது கோடு ஞாபகம் வச்சிருந்தீங்களா இல்ல அப்படியே எழுதுவீங்களா? குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு வந்துடுவீங்க. நம்ம பசங்களுக்கு மட்டும் தான் இந்த கெப்பாசிட்டி இருக்கும் அப்படியே கொண்டு வருது. உண்மையா நான் அந்த நார்த் இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டி வந்துட்டு நம்மளால முடியும் அப்படின்றது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அவங்களுக்குலாம் அதெல்லாம் வளையாது. ஒரு சில பசங்களுக்கு நார்த் இந்தியாவில் இந்த மற்ற ஸ்டேட்ஸ்ல நமக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது இதுன்னு எதுவும் கிடையாது. இது வராதுன்றதே கிடையாது. ஓகே, அது காரணம் நம்ம சின்ன வயசுல நம்ம வளர்ந்த விதம், நம்ம படிச்ச பாடங்கள், தமிழ், குறிப்பா தமிழ் நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம நடைமுறையில் இருக்க தமிழும் அதுவும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னன்னே தெரியாம கொஞ்சம் நல்லா படிச்சதுனால நமக்கு இது கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. சரி, சப்ஜெக்ட் குள்ள போலாம். சாயில் வாட்டர் அண்ட் பிளான்ட் ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல என்ன பார்ப்போம்? சாயில் வாட்டர் அண்ட் பிளான்ட் ரிலேஷன்ஷிப்னா வாட்டர் வந்து எப்படி பிளான்ஸ் வந்து எப்படி அப்டேக் பண்ணது எப்படி வந்து வேரியஸ் பார்ட்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, டிரான்ஸ்போர்ட் ஆனது திரும்ப வந்து எப்படி வாட்டர் எப்படி வந்துட்டு லாஸ் ஆகுது, என்ன ப்ராசஸ் மூலமா லாஸ் ஆகுது, லீவ்ஸ்ல இருந்து இல்ல ஸ்டெம்ஸ்ல இருந்தோ, டிரான்ஸ்பிரேஷன், இதெல்லாம் பத்தி பார்க்கறது தான். முன்னாடி வந்துட்டு நியூட்ரியன்ட்னு பார்த்தோம், இப்போ நியூட்ரியன்ட்டுக்கு பதிலாக வாட்டர். முன்னாடி நியூட்ரியன்ட் வச்சு நியூட்ரியன்ட் எப்படி அப்சர்வ் ஆகுது, எப்படி வேரியஸ் பார்ட்ஸ்க்கு எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அதுக்கு பதிலாக வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது, வாட்டர் எப்படி வந்து ஒரு இடத்துல இருந்து, அதாவது ரூட்ஸ்ல இருந்து எப்படி வேரியஸ் பார்ட்ஸ்க்கு எப்படி போகுது, அதே மாதிரி வந்து வாட்டர் எப்படி வந்து லாஸ் ஆகுது பிளான்ட்ஸ்ல இருந்து, அந்த டிரான்ஸ்பிரேஷன் எப்படி நடக்குது, அதனால நன்மையா இல்ல தீமையா? அட்லீஸ்ட் இதை சொல்லுங்க. வாட்டர் லாஸ் ஆகுது இல்ல, இந்த லீவ்ஸ்ல இருக்க ஸ்டொமேட்டா மூலியமா லாஸ் ஆகுறதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டிரான்ஸ்பிரேஷன் பிளான்ட்ஸ்க்கு தேவையா இல்லையா? ஏன் தேவை? என்னப்பா? மேபி வாட்டர் லாஸ் ஆகுறதுனால ஹீட் வந்து விஸ்டாண்ட் பண்ணுன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க என்னமா சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், நியூட்ரியன்ஸ் மொபிலைஸ் ஆகுறது அதுவும் ஒரு காசு நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகி அதுல இருந்து எவால்வ் ஆச்சு தியரிஸ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுதான் ரீசன், மெயின் ரீசன் அப்படின்னு எடுத்து நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல வேற தியரிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னுமே வந்து அதுவும் ஒரு ரீசன் தான். நீங்க சொன்னதும் ஒன் ஆஃப் த ஆன்சர்ஸ் தான். புரியுதுங்களா? டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி எவில்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிரேஷன் இஸ் a necessary evil. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க, பார்ப்போம். புரியுதுங்களா? டிரான்ஸ்பிரேஷன் பத்திலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொண்டு போவோம். புரியுதுங்களா? இந்த கிளாஸ்ல வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது, எப்படி வந்து வேரியஸ் பார்ட்ஸ்க்கு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது. போன கிளாஸ்ல நியூட்ரியன்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ அது நியூட்ரியன்ட் ரீப்ளேஸ் பண்ணி இப்போ வாட்டர் எப்படி ரூட்ஸ்ல எப்படி அப்சர்வ் ஆகுது, வேரியஸ் பார்ட்ஸ்க்கு வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இதுல இருந்து இந்த ஏரியாவில இருந்து கேட்ட பிவைக்யூ, இந்த ஏரியாவில இருந்து கேட்ட பிவைக்யூ அப்படியே இதையும் ஆஃப் பண்ணுங்கப்பா, இதையும் ஆஃப் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ரைட் தி detail about the anatomy and cytology of stomata. Anatomy and cytology of stomata. Also explain about the factors affecting stomatal movement. Explain about the factors affecting stomatal movement. இது எல்லாமே 11th புக்ல இருக்கு. எல்லாமே வந்து 11th புக்ல இருக்கு. ஈவன் வந்து parasitic weeds பத்தி கூட நிறைய இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அதுல parasitic weedsனா என்ன, என்னென்ன ரூட் parasiteனா என்ன, இதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க 11th புக்ல. ஸோ ஒரு டைம் நீங்க வந்துட்டு ஒழுங்கா படிக்கல, 11th ஒழுங்கா படிக்கல அப்படின்னா ஒரு டைம் நீங்க எடுத்து படிக்கலாம். ஸ்டொமேட்டல்
எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுது, ஸ்டொமேட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றதெல்லாம். புரியுதுங்களா? ஸோ அதுவே போதும். நீங்க ரொம்பலாம் விகே ஜெயின், பாண்டே சின்ஹா அந்த மாதிரி பிஜி லெவல் பிஹெச்டி லெவல்லலாம் நீங்க போகணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ். இல்ல இன்னும் இன்டர்வியூ முடியல. இன்னும் ஆக்சுவலா வந்துட்டு ஏஎஸ்ஆர்பி தனியா சயின்டிஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. சயின்டிஸ்ட் வந்து ஏஎஸ்ஆர்பி அக்ரிகல்ச்சர் சயின்டிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து தனியா இன்டர்வியூ பெண்டிங்ல இருக்கு. அது இல்லாம இன்னொன்று வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ்க்கு கீழே சயின்டிஸ்ட்னு சொல்லி எடுப்பாங்க பிளான் ஜெனடிக் ரிசோர்ஸ்ல. அது வந்து எது மூலியமா எடுப்பாங்க அப்படின்னா வந்துட்டு ஐசிஆர் அந்த என்டிஏ எஸ்ஆர்எஃப் இருக்கு தெரியுமா, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ எக்ஸாம். அதுக்கு எதுக்காக கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த எக்ஸாம்? பிஹெச்டி என்ட்ரன்ஸ்க்காக கண்டக்ட் பண்ணுவாங்க. பிஹெச்டி என்ட்ரன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அதை எழுதுவாங்க முன்னாடி. பட் இப்போ என்ன பண்றாங்க, அது த்ரூ நாங்க வந்துட்டு சயின்டிஸ்ட் ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ அதனால நான் அதை அப்ளை பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் திரும்ப அந்த என்ட்ரன்ஸ் மூலியமா நாங்க வந்துட்டு இது பண்ணுவோம், அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் எழுதியிருந்தேன். மறுபடியும் வந்து அந்த பிஹெச்டி என்ட்ரன்ஸ்ல கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுக்கு முன்னாடி 2017 எடுத்திருந்தேன். 2017க்கு அப்புறம் வந்துட்டு இன்னும் இன்டர்வியூ ஃபைனல் ஸ்டேஜ் இன்னும் முடியல. இதுல இருந்து இன்டர்வியூக்கு குவாலிஃபை ஆயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ அங்க என்ன வேணாலும் நடக்கலாம். திரும்ப நிறைய டைம் இன்டர்வியூ போறதோ திரும்ப வர்றதோ நமக்கு என்ன புதுசா? நான் நினைச்சேன் இவ்வளோ ஆகுது, இவ்வளோ வருஷம் கேப் இருக்கு, நம்மளால யங் ஏஜோட கம்பீட் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம 30+ இருக்கோம். அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ முடிச்சுட்டு 24 அந்த மாதிரி தான் இருப்பாங்க. எம்எஸ்சி முடிச்சவங்கன்னா என்ன 21+ ஆர் -2-3 இருப்பாங்க. ஸோ அவங்களும் நம்மளால கம்பீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சு. அதுவும் இல்லாம இது மூணுமே வந்து டிஃப்ரெண்டா கண்டக்ட் பண்ணது. நம்பர் 1 வந்துட்டு ஐஆர்ஐ பிஹெச்டி. நாங்க அப்போ 6-7 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது வந்து ஐஆர்ஐ பிஹெச்டி என்ட்ரன்ஸ். பட் இப்போ வந்து பேட்டர்ன் எல்லாம் மாறி இருக்கு. புரியுதுங்களா? இன்டர்வியூ ரிசல்ட்டும் நல்லபடியா வரணும் அப்படின்னு கொஞ்சம் வேண்டிக்கோங்க. வரும், அவங்களே சொல்லுவாங்க. டிசம்பர் அந்த மாதிரி போல இருக்கும். டிசம்பர் அதுக்கு மேல. ஸோ செகண்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இதுல இருந்து? சிலபஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம்ப்பா. சிலபஸ்லாம் நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. உடனே இவங்க அவங்களோட கஷ்டத்தை நீங்க இதெல்லாம் பத்தி எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு எடுத்துக்கிறாங்க பாருங்க. So second என்ன question, give an account of stomata anatomy and cytology. Stomata anatomy and cytology. Write down the effect of light, water deficit, CO2 concentration and temperature. Write down the effect of light, water deficit, CO2 concentration, temperature on stomatal movement. புரியுதுங்களா? நான் என்னென்ன கண்டென்ட் எடுத்துக்கணும் ஒரு சில நோட்ஸ் கேட்குறீங்க. நான் என்னென்ன கண்டென்ட் எடுத்துக்கணும் எல்லாமே அந்த 11th புக்ல இருந்து எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? நீங்க 11th புக் ஒரு பிரிண்ட் எடுத்தீங்க, இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். அப்படி இல்லை அப்படின்னா நான் வீக்கெண்ட் போல நான் உங்களுக்கு கொடுத்துறேன் திரும்ப. புரியுதுங்களா? இந்த டைம் மெயின்ஸ் போற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கிறதுனால, இன்னும் அந்த செப்டம்பர் 30 போல இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டா இருக்கு. அவங்க ஏதாவது டவுட் கேட்கறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்னால காப்பி பேஸ்ட் பண்ண முடியல உடனே. என்னன்னா இதுல போட்டுக்கணும் அதை. புரியுதுங்களா? அது வரைக்கும் இந்த 11th புக்ல இருக்கிறத படிங்க. நான் வீக்கெண்ட் போல நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். புரியுதுங்களா? ஸோ தேர்டா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஸோ இந்த ஸ்டொமேட்டோ வச்சு 2 கொஸ்டின் கேட்டாங்க. புரியுதுங்களா? இதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு கேப் இருந்திருக்கும். சிவில் சர்வீஸ் 2023க்கும் ஐஎஃப்எஸ் 2023க்கும் ஒரு கேப் இருந்திருக்கும். அந்த கேப்ல வந்து இதை நீங்க படிச்சுக்கலாம். புரியுதுங்களா? என்ன கேட்டிருக்காங்க, சிவில் சர்வீஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க ஒரு டைம் பார்த்துருக்கலாம். தேர்டா வந்து மேட்ரிக் பொட்டன்ஷியல், ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல், டர்கர் பொட்டன்ஷியல். Define metric potential, osmotic potential, turgor potential and explain their interrelationship with water potential. So இது வந்து 2022ல சிவில் சர்வீஸ்ல கேட்டிருக்காங்க. 10 மார்க்கா கேட்டிருக்காங்க. Describe the mechanism involved in absorption of water. Explain the factors affecting water absorption rate. இந்த இது இன்னைக்கு பார்க்க போறப்பா. இன்னைக்கு பார்க்கிறது இதுதான். mechanism involved in absorption of water. Describe the mechanism involved in absorption of water. இதுல என்ன எழுதுவீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல மெக்கானிசம், அதே பேசிவ் அதே ஆக்டிவ் தான் வந்துட்டே இருக்கும். புரியுதுங்களா? பேசிவ் அப்சார்ப்ஷன், ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அதெல்லாம் தான் திரும்ப வந்திருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன், அண்ட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் இன் கிராப் ப்ரொடக்ஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன கிராப் ப்ரொடக்ஷன்ல அப்படின்னு சொல்லி ஐஎஃப்எஸ் 2021ல கேட்டிருக்காங்க. 6th கொஸ்டினா வந்து எக்ஸ்பிளைன் வேரியஸ் மெக்கானிசம்
ஃபார் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ். இதையும் இன்னைக்கு பார்க்க போறோம். புரியுதுங்களா? எப்படி அப்சர்வ் ஆகுது, எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்லோகேட் ஆகுது, இல்லை டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கறதா அப்படின்றத இன்னைக்கு பார்ப்போம் ஃபுல்லா. வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது, இன்னொன்று வந்து வாட்டர் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, இது ரெண்டையும் பார்ப்போம். 7th என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரைப் தி ரோல் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன் ரிலேஷன் டு ப்ரொடக்டிவிட்டி. டிரான்ஸ்பிரேஷனுக்கு ப்ரொடக்டிவிட்டிக்கு என்ன லிங்க் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லுவீங்களா? டிரான்ஸ்பிரேஷன் ப்ரொடக்டிவிட்டிக்கு என்ன லிங்க் இருக்குன்ட்டு. டிரான்ஸ்பிரேஷன் ஆனாதான் அதே டைம்ல CO2 எக்ஸ்சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? வாட்டர் வெளியே போகும், CO2 வந்து உள்ள வரும். ஸோ அதை வச்சு எழுதணும். The rate of transpiration governs the growth of plant. Last question. The rate of transpiration governs the growth of plant. Justify the statement. ஸோ அப்போ டிரான்ஸ்பிரேஷனுக்கும் growthக்கும் இல்லை டிரான்ஸ்பிரேஷனுக்கும் ஈல்டுக்கும் என்ன லிங்க் இருக்கு, இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எப்படி டிரான்ஸ்பிரேஷனுக்கும் ஈல்டுக்கு என்ன லிங்க் இருக்கு? என்னமா? கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது CO2 உள்ள வருது. ஸோ இந்த CO2 வந்துட்டு போட்டோசிந்தசிஸ்க்கு ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் ப்ராடக்ட், தேவைப்படக்கூடிய ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் காம்போனன்ட். புரியுதுங்களா? அதை வச்சு நீங்க எழுதணும். இது எல்லாத்துக்குமே இந்த இதுக்கெல்லாம் ரெடிமேட் ஆன்சர் கிடைக்காது. எந்த புக்லயுமே ரெடிமேட் லாஸ்ட் 2 கொஸ்டின் இருக்குல்ல, ரோல் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன் ப்ரொடக்டிவிட்டி இல்ல அந்த லாஸ்ட் கொஸ்டின் growth ஆஃப் பிளான்ட், இது வந்து ரெடிமேட் ஆன்சர் இருக்காது. நீங்க டிரான்ஸ்பிரேஷன் பத்தி என்ன புரிஞ்சிருக்கோ அதை அப்ளை பண்ணி இதை எழுதணும் இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ இதோட சப்ஜெக்ட் குள்ள போகலாம். சப்ஜெக்ட் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இது சின்ன அனௌன்ஸ்மெண்ட். இந்த வீக் சாட்டர்டே வந்துட்டு அந்த சிவில் சர்வீஸ் பேப்பர் திருத்துவாங்கல்ல, ஸோ அந்த பேப்பர் எவாலுவேட்டர்ஸ் அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் இயர்ல யார் கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸோ ஸோ அவங்க கூட மெயின் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிஸ்கஷன் இருக்கும். மெயின்ஸ் இந்த டைம் போற மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஸ்கஷன் இருக்கும். நம்ம ஆப்ஷனலுக்கு வந்துட்டு சாட்டர்டே இருக்கும், கம்மிங் சாட்டர்டே இருக்கும். புரியுதுங்களா? யாருன்னா மெயின் ஸ்டூடெண்ட் யாருன்னா போறாங்க, அது வந்து ஒன்லி ஃபார் மெயின் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? நான் கேட்டேன் ஓப்பனா எல்லாத்துக்குமே இருக்குமா அப்படின்ற மாதிரி. அதை ஓப்பனா வந்துட்டு மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒன்லி ஃபார் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல யார் ரெகுலரா எவாலுவேஷனுக்கு போறாங்க, இல்லை யார் 2-3 இயர்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல யார் வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் செட்டிங்க்கு அண்ட் எவாலுவேஷனுக்கு போயிருக்காங்களோ அவங்க கூட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி கரண்ட் இயர்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல பாஸ்ட்ல, புரியுதுங்களா, அவங்க கூட ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இல்லை இன்ட்ராக்ஷன் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க மெயின்ஸ் போறாங்க அப்படின்னா வந்துட்டு இன்ஸ்டியூட்ல அனௌன்ஸ் பண்ணுங்க, இது கனெக்ட் பண்ணி விடுவாங்க. புரியுதுங்களா? மேபி ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் ஏதோ ஒரு இதுல இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு லேட்டரா இருக்கும், இல்லை அப்படின்னா கூட நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் கூட வாங்கிக்கலாம் அதுல இருந்து. புரியுதுங்களா? ஒருவேளை அந்த இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ரெக்கார்டட் வீடியோஸ் கேட்டு இன்ஸ்டியூட்ல கேட்டு வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா? தருவாங்கப்பா, தருவாங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் கேட்டு வாங்கி. ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்களா? ஓகே ஓகே ஓகே, ட்ரை பண்ணுவோம் என்னன்ட்டு. ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா? ஆல்ரெடி இந்த மாதிரி அக்ரி ஆப்ஷனல் இது அட்டன் பண்ணிருக்கீங்களா? எவாலுவேட்டர்ஸ் இல்லைன்னா கொஸ்டின் பேப்பர் செட்டர்ஸ் இன்ட்ராக்ஷன். அதான் அவர் சொன்னதுதான், ஓப்பன் செஷன் வந்துட்டு அவங்க வரமாட்டாங்க. ஓப்பன் செஷன் எல்லாரும் லார்ஜ் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னா வந்து வரமாட்டாங்க. ஸோ அவங்க மெயின் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் அட்டன் பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் நீங்க அவங்க கூட இருக்காங்களா, சிந்துஜா கௌசிகா அவங்கலாம் இருக்காங்களா, அவங்க கூட அட்லீஸ்ட் நீங்க கேளுங்க என்ன பேசுனாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ நம்ம இந்த இதில் கிளாஸ் ஃபுல்லாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருந்து வாட்டர் எப்படி வந்து அப்சர்வ் ஆகுது, அப்சர்வ் ஆகக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இவ்வளோ டால் ஹைட்ஸ் எப்படி ரீச் ஆகுது. இருக்கிறதுலே டாலஸ்ட் ட்ரீ என்னது? வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ட்ரீ என்னதுப்பா? காமன் நேம் என்ன? அட் இஸ் சயின்டிபிக் நேம். காமன் நேமே தெரியல, எங்க சயின்டிபிக் நேம் தெரியும்? ரெட்வுட். கிட்டத்தட்ட ரெட்வுட் ஃபேமிலியில நிறைய ரெட்வுட் ஃபேமிலியில தான் வரும் அதுவும். ஸோ இந்த இது வந்துட்டு டாலஸ்ட் ட்ரீ தான் இதுவும். புரியுதுங்களா? ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீ. இங்க இருந்து எப்படி தண்ணி மேல போகுது அப்படின்னு வந்து சயின்டிஸ்டுக்கு மத்தியில ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. அட்லீஸ்ட் அப்சர்வ் பண்றதுனால நம்ம ரெகுலரா சொல்ற அதே கதையை சொல்லிடலாம். பேசிவ் அப்சார்ப்ஷன், ஆக்டிவ் அப்சார்ப்ஷன்.
பேசிவ்னா வந்து வித்தவுட் தி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் எனர்ஜி, ஆக்டிவ்னா வந்து வித் த எக்ஸ்பெண்டிச்சர் வித் த பை ஸ்பெண்டிங் சம் எனர்ஜி அப்படின்னு சொல்லிடலாம். பட் இங்க இருந்து இவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி தண்ணி போகுது, எப்படி எது வந்து என்ன ரீசன், என்ன மெக்கானிசம் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் மத்தியில ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. நிறைய பேர் அவங்களுக்கு தோணுனது சொன்னாங்க. அதுல ஃபைனலா கடைசியா அக்செப்ட் ஆன தியரி என்ன, என்ன ரீசன்னால எப்படி போகுது மேல அவ்வளவு ஹைட்ல? டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்போர்ட் ஆகுறது ஜைலம் மூலியமா போகுதுன்னு சொல்லலாம். எது மூலியமா போகுது அப்படின்னா ஜைலம் மூலியமா போகுதுன்னு சொல்லலாம். பட் எப்படி இவ்வளவு ஹைட் போகுது, ஹவு அப்படின்றதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஒரு இருக்குல்ல, எப்படி அப்படின்றதுக்கு. ஸோ அதுக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி என்னென்ன தப்பு தப்பா என்னென்ன சொன்னாங்க, கடைசியா எப்படி டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி மட்டும் எப்படி அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றத மட்டும் பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் எப்படி அப்சர்வ் ஆகுது, என்னென்ன மெக்கானிசம், எப்படி வந்து மூவ் ஆகுது வேரியஸ் பார்ட்ஸ்க்கு அப்படின்ட்டு. ஸோ ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அங்க பார்த்த மாதிரியே தான் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து பேசிவ் அப்சார்ப்ஷன். ஆக்டிவ்னா என்ன மீனிங், அங்க வந்துட்டு டைரக்டா எனர்ஜி ஏடிபி அப்படின்னு சொன்னோம். இங்க என்னன்னா ரூட் செல்ஸ் இன்வால்வ்டா, ரூட் செல்ஸ் வந்து ஆக்டிவா இன்வால்வ்டா இல்ல நோ இன்வால்வ்மெண்ட் ஆஃப் ரூட் செல்ஸா அப்படின்றத வச்சு ஆக்டிவ் பேசிவ்னு சொல்றோம். புரியுதுங்களா? என்னத்தை வச்சு சொல்றோம் லாவண்யா? அதான். ஓகே. ரூட் செல்ஸ் ஆக்டிவ்லி இன்வால்வ்டா இல்லையா அப்படின்றத வச்சு. புரியுதுங்களா? இங்க இன்வால்வ் ஆக்டிவ்லி இன்வால்வ்டுனா இந்த கேஸ்ல வந்துடுது. இல்ல ரூட் செல்ஸ் நாட் இன்வால்வ்டு, ரூட் செல்ஸ் நாட் எ மேஜர் ரோல் அப்படின்னு சொன்னா பேசிவ்ல வந்துடுது. புரியுதுங்களா? ஆக்டிவ் மறுபடியும் ரெண்டா பிரிக்கிறோம். ஆக்டிவ்ல என்னென்ன வருது, ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், செகண்டா வந்து நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். புரியுதுங்களா? ஆக்டிவ் வந்து ரெண்டா பிரியுது, ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன், செகண்ட் வந்து நான் ஆஸ்மாட்டிக். ஸோ அப்போ இந்த ரெண்டு எப்படி பிரியுது, என்ன பேசிஸ்ல பிரியுது? இது சொல்லிட்டோம் ரூட்ஸ் இன்வால்வ்டா இல்லையான்றதை வச்சு ஆக்டிவ் பேசிவ்னு சொல்லிட்டோம். நீ ஆஸ்மாட்டிக் நான் ஆஸ்மாட்டிக் பிரியும் இந்த 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 எந்த பேசிஸ்ல, அந்த கிரேடியன்ட். ஆஸ்மாசிஸ் அப்படின்னா எங்க இருந்து எங்க போறது, மூவ்மெண்ட் ஆஃப். ஆஸ்மாசிஸ்க்கான டெஃபினேஷன் சொல்லுங்க. லோ low solute low solute concentration to high solute concentration through semi permeable membrane. பட் இங்க நான் ஆஸ்மாட்டிக் சொல்றாங்க. அப்ப என்ன என்ன இருக்கும்? அதே கேஸ் ரிவர்ஸ் அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? யூஷுவல் கிரேடியன்ட் இல்லாம அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் இருக்கும்போது எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட். ஸோ அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட்ன்றதுனால என்ன பண்ணுது, ஸ்பென்ஸ் எனர்ஜி, ஸ்பென்ஸ் ஏடிபி. புரியுதுங்களா? இது நான் ஆஸ்மாட்டிக் அப்சார்ப்ஷன் அப்படின்றது. ஸோ இப்போ ஆக்டிவ்ல வந்துட்டு அந்த தேவையான ஃபோர்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்கும், ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கும். அந்த தேவையான ஃபோர்ஸ் அதை எடுக்கிறதுக்கு அப்சர்வ் பண்றதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த இதுல ஃப்ரம் ரூட்ஸ். புரிஞ்சுதுங்களா? இது ஒன்னொன்னா என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது, வாட்டர் எப்படி வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகுது, என்னென்ன மெக்கானிசம் இன்வால்வ்டு அப்படின்றத பார்ப்போம். போலாங்களா அடுத்தது? ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம், ஒரு டயக்ராம் இந்த இதை வரைங்க, ஒரு டயக்ராம் ரஃபா. இது ஆல்ரெடி தெரியுமா உங்களுக்கு? ஹெல்த் நல்லா தான் இருக்கு பி.
இந்த அவுட்டர் மோஸ்ட் ஏரியாவில் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்ன? ரூட் ஹேர்ஸ். ஆக்சுவலா வந்து ரூட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இதுல இந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ரூட் ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதோட மேக்ஸிமைஸ் பண்ணது தான் இங்க இருக்கு, ரூட் ஹேர்ஸ். The first step in absorption of water என்னன்னு சொன்னேன்? இம்பைபிஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் வந்து இம்பைபிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரூட் ஹேர்ஸ்ல வந்து இம்பைபிஷன் நடக்கும். இம்பைபிஷன் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இங்க இருக்கக்கூடிய, இங்க வெளிய இருக்கிறதுல என்னது? சாயில் வாட்டர். இங்க இருக்கிறதுலாம் வந்து சாயில் வாட்டர். இந்த சாயில் வாட்டர் வந்து இது எங்க போய் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்? அப்சர்வ் பண்றது வந்து எங்க போய் சேரணும்? எந்த இடத்துக்கு போய் சேரணும்? ஜைலம். ஜைலம்ன்றது எங்க இருக்கு? இந்த ஏரியாவில் ஜைலம்க்கு வரணும். ஸோ எப்படி இம்பைபிஷன் ஃபர்ஸ்ட் நடந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்மோசிஸ்ன்றது எப்படி நடக்கலாம், என்ன ப்ராசஸ்னால நடந்துச்சு, எப்படி வந்து சாயில் இருக்கக்கூடிய வாட்டர் வந்து உள்ள வந்துச்சு? சாயில இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி வந்து வந்துச்சு ஃபர்ஸ்ட் ரூட் செல்குள்ளார? இம்பிபிஷனுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும், என்ன நடந்திருக்கும்? அதான் ஒரு லேயரா வந்துட்டு அந்த ஆஸ்மாசிஸ் எப்படி நடந்திருக்கும்? இங்க ஆஸ்மாசிஸ் மூலியமா இங்க தண்ணி உள்ள வந்திருக்கணும், உள்ள வரணும் அப்படின்னா ரெண்டுல எதோட கான்சன்ட்ரேஷன் அதிகமா இருக்கணும், எதோட குறைவா இருக்கணும்? வெளியே வந்துட்டு உள்ள என்ன கான்சன்ட்ரேஷன்? இங்க வெளியே வந்துட்டு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இல்ல ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப், அந்த சென்டென்ஸ் முடிங்க. உள்ள வந்துட்டு என்ன? ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். வெளியே வந்து என்ன? லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். புரியுதுங்களா? சப்போஸ் இந்த ரூட்ஸ்ல வந்து தண்ணியே இல்ல, வாட்டரே இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? ட்ரை ஆகும்போது என்ன ஆகும்? ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன். சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிட்டே போகும். புரியுதுங்களா? டைல்யூட் ஆன கண்டிஷன்ல வந்துட்டு சால்ட்டோட கான்சன்ட்ரேஷன், புரியுதுங்களா? ரெண்டு கேஸ் இருக்கு. சப்போஸ் இதுல வந்து 100 ml வாட்டர் இருக்கு, அந்த ரூட்ஸ் நான் எடுத்துக்கிறேன், இந்த ரூட்ஸ் தான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 100 ml வந்துட்டு வாட்டர், இந்த இதுல வந்து 50 ml வாட்டர். வாட்டர் ரெண்டுல எதுல அதிகமா இருக்கு? 1 கிராம் சால்ட். இதுலயுமே வந்து 1 கிராம் சால்ட். ரெண்டுல எதுல அதிகமான கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு 1 கிராம் இன் 100 ml, 1 கிராம் இன் 100 ml ஆஃப் வாட்டர். செகண்ட் கேஸ் அதே 1 கிராம் இன் 50 ml ஆஃப் வாட்டர். ஸோ இப்போ ரெண்டுல வந்து எதுல வந்து சால்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம்? 50 ml. செகண்ட் கேஸ்ல தான் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒருவேளை இந்த பிளான்ஸ்ல தண்ணி இல்லாம ட்ரை ஆகிட்டே போயிருச்சு அப்படின்னா என்ன ஆயிருக்கும்? லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் இருக்குமா, ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் இருக்குமா? தண்ணி இல்லாம குறைஞ்சிட்டே போகுது, ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். புரியுதுங்களா? தண்ணி இல்லாம, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் புரிஞ்சுதா? பிளான்ஸ்ல தண்ணி இல்லாம குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதாவது இந்த ரெண்டு கேஸையும் நீங்க எடுங்க, ரெண்டுல வந்து எதுல தண்ணி குறைவா இருக்கு? செகண்ட் கேஸ். ரெண்டுல ஹை கான்சென்ட்ரேஷன் எது, லெஸ் கான்சென்ட்ரேஷன் எது?
ஹை கான்சென்ட்ரேஷன், இது வந்து லெஸ் கான்சென்ட்ரேஷன். சப்போஸ் பிளான்ஸ்ல தண்ணி இல்லாம குறைஞ்சிட்டே போச்சு அப்படின்னா இந்த சால்ட் இந்த மாதிரி அதிகமாகுமா ஆகாதா? இந்த மாதிரி சால்ட் கண்டென்ட் அதிகமாகுமா ஆகாதா பிளான்ஸ்ல? ஸோ அதே கேஸ் தான் இங்க வந்துட்டு ஹை சால்ட் கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதுவே வெளியே வந்துட்டு சாயில்ல வந்து நிறைய தண்ணி இருக்கு. நிறைய தண்ணி இருக்கும்போது சால்ட் எல்லாம் டிசால்வ் ஆகி லோயர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்குமா இருக்காதா? லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் சொல்லலாமா இல்லையா? சரௌண்டிங்ல எப்படி இருக்கும்? லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். என்ன ரீசன்? வாட்டர் வந்து நிறையவா இருக்கு, வாட்டர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. உள்ள வந்துட்டு ஹை சால்ட் கான்சென்ட்ரேஷன். என்ன ரீசன்? தண்ணி வந்து குறைவா இருக்கு. புரியுதுங்களா? இந்த ரெண்டு கேஸையும் புரிஞ்சுக்க முடியுதா அப்படின்னு மட்டும் பாருங்க. புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. சோ அப்போ வந்துட்டு ஆஸ்மோசிஸ்க்கான டெஃபினிஷன் படி சொல்லுங்க. டெஃபினிஷன் என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் த்ரூ செமி பர்மியபிள் மெம்பரேன், த்ரூ பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய சால்ட்ஸ் இப்போ முன்னாடி குறைவா இருந்துச்சு இல்ல, முன்னாடி 50 ml இருந்துச்சு இல்ல, இப்போ தண்ணி எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கும்? தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. இப்போ 50 ml 50 ml இருந்திருக்குமா? இப்போ என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். தண்ணி அதிகமா இருக்கும். தண்ணி அதிகமா இருக்கும். சோ இப்போ தண்ணி அதிகமா இருக்கும்போது இப்போ இந்த செல் வந்துட்டு என்ன ஆயிடுது? இப்போ இந்த ஒரு செல் என்ன ஆயிடுது? லோ கான்சென்ட்ரேஷன் ஆயிடுது. இந்த ஒரு செல் வந்து லோ கான்சென்ட்ரேஷன் ஆயிடுது. உள்ளார இருக்கக்கூடிய ஒரு செல், உள்ளார இருக்கக்கூடிய ஒரு செல் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது? ஹை கான்சென்ட்ரேஷன். இத கம்பேர், அதாவது இந்த ரெண்டையும் இப்ப கம்பேர் பண்றோம். முன்ன வந்துட்டு சாயில் சொல்யூஷன் பிளஸ் இந்த ரூட் ஹேர்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம். இப்ப நம்ம இந்த ரூட் ஹேரையும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய செல்லையும் கம்பேர் பண்றோம். இங்க வந்து தண்ணி வந்துருச்சு. சப்போஸ் இங்க வந்துட்டு ரூட் ஹேர்ஸ்ல வந்து வாட்டர் என்டர் ஆயிடுச்சுப்பா, இது வரைக்கும் வந்துருச்சு. இதுக்கு அப்புறம் இந்த செல்ல கம்பேர் பண்றோம். பக்கத்துல இருக்கக்கூடிய கார்டெக்ஸ் செல்லோ இல்ல மத்த செல்லையோ கம்பேர் பண்றோம். சோ இப்போ இந்த ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எது ஹை கான்சென்ட்ரேஷன், எது லோ கான்சென்ட்ரேஷன் சொல்லுங்க. எது லோ கான்சென்ட்ரேஷன்? உள்ள வந்துட்டு ஹை கான்சென்ட்ரேஷன், இந்த ரூட் ஹேர்ஸ் வந்து லோ கான்சென்ட்ரேஷன். இது வந்து ஹை, இது வந்து லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். இது வந்து ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். சோ இப்போ தண்ணி வந்து எப்படி மூவ் ஆகும்? வாட்டர் எங்க இருந்து எங்க மூவ் ஆகும்? லோல இருந்து ஹைக்கு மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஹைக்கு மூவ் ஆயிட்டு இப்ப திரும்ப இந்த இடம் என்ன ஆகும்? இந்த ஒரு பர்டிகுலர் செல் அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸா, இது என்னது? என்ன செல்? அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ் செல். சோ அவுட்டர் மோஸ்ட் கார்டெக்ஸ் செல்ல இப்போ வந்துட்டு வாட்டர் வந்து அதிகமா வந்துருச்சு. சோ இப்போ இன்னர் செல்ல கம்பேர் பண்றோம். இன்னர் செல்லையும் இந்த செல்லையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டுல வந்து எதுல வந்து லோ கான்சென்ட்ரேஷன், எது வந்து ஹை கான்சென்ட்ரேஷன்? அவுட்டர் வந்து லோ கான்சென்ட்ரேஷன், இன்னர் வந்துட்டு ஹை கான்சென்ட்ரேஷன். சோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ள தண்ணி எப்படி வந்து மூவ் ஆகும்? லோ டு ஹை. சோ அப்ப இங்க இருந்து இங்க வரும். சோ அதே மாதிரி இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க. சோ அந்த மாதிரி கடைசி எங்க வந்து முடியுது? ஜைலம்க்கு வந்து முடியுது. புரியுதுங்களா? அந்த இதுதான் சீக்வன்ஸ் இங்க கொடுத்துருக்கேன். சாயில் வாட்டர், சாயில் வாட்டர்ல இருந்து ரூட் ஹேர். ரூட் ஹேர்ன்றது எது? இந்த பார்ட். ரூட் ஹேர்ன்றது இந்த பார்ட். சாயில் வாட்டர்ல இருந்து ரூட் ஹேருக்கு வருது. ரூட் ஹேர்ல இருந்து கார்டிகல் செல்ஸ். கார்டிகல் செல்ஸ்ன்றது எந்த போர்ஷன்? இந்த போர்ஷன். இந்த அவுட்டர் கார்டிகல் செல்ஸ் சொல்லுவோம், இது இன்னர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த லேயர் வந்து கார்டிகல் செல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கார்டிகல் செல்ஸ்ல இருந்து எங்க போகுது? எண்டோடெர்மிஸ். எண்டோடெர்மிஸ்ல இருந்து பெரிசைக்கிள், பெரிசைக்கிள்ல இருந்து சைலம். எண்டோடெர்மிஸ் பெரிசைக்கிள்லாம் எது? இதெல்லாம் ரிமூவ் பண்ணட்டுமா? எரேஸ் பண்ணட்டுமா? பெருசா நோட் பண்ணிக்கணும் எதுவும் இல்ல. சோ எண்டோடெர்மிஸ்ன்றது எது? கார்டிகல்ன்றது இந்த போர்ஷன் சொல்லிட்டோம். எண்டோடெர்மிஸ்ன்றது எது? பெரிசைக்கிள் தானே இன்னர் மோஸ்ட். அதாவது இந்த சர்க்கிள் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஒரு லேயர் இருக்குல்ல, அதை வந்து எண்டோடெர்மிஸ்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இருக்கிறது என்னன்னு சொல்றோம்? பெரிசைக்கிள். பெரிசைக்கிள். ஸோ பெரிசைக்கிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்க போகுது? ஜைலம், புரோட்டோசைலம்லாம் சொல்லுவோம். ஸோ நீங்க ஜென்ரலா வந்து ஜைலம் கூட எழுதிக்கோங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றதா வந்து ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஜென்ரலா ஆக்டிவ் பேசிவ் அப்படின்றது எந்த பேசிஸ்ல நம்ம பிரிக்கிறோம்? ரூட்ஸ், ஃபோர்சஸ் ஜெனரேட்டட் இன் த ரூட்ஸா இல்ல ஃபோர்சஸ் ஜெனரேட்டட் ஃப்ரம் சம் அதர் பார்ட்ஸா?
ஆக்டிவ் பேசிவ் அப்படின்றத வந்து எந்த பேசிஸ்ல பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோர்சஸ் ஜெனரேட்டட் இந்த ரூட்ஸா இல்ல ஃபோர்சஸ் ஜெனரேட்டட் இன் சம் அதர் பார்ட்ஸா அப்படின்றத வச்சு ஆக்டிவ் பேசிவ்னு பிரிக்கிறோம். இப்போ ஆஸ்மாட்டிக்ல வந்து டுவர்ட்ஸ் த கிரேடியன்ட் ஆஸ் யூஷுவல் கிரேடியன்ட்ல மூவ் ஆச்சு. புரியுதுங்களா? இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட். அப்ப அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட்னா என்ன மீனிங் இதுல? வெளியே வந்துட்டு உள்ள வந்துட்டு லோ கான்சென்ட்ரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வச்சுக்கோங்க. செகண்ட் கேஸ்க்கு அடுத்து போவோம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன? ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஆஸ்மாசிஸ் இஸ் a passive process or active process? ஆஸ்மாசிஸ் இஸ் a passive process கொடுத்தாங்கன்னா நீங்க ட்ரூ தான் எழுதணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டாங்க அப்படின்னா. பட் இது வந்துட்டு ஒரு எக்ஸெப்ஷன் கேஸா நீங்க எடுத்துக்கோங்க இந்த இதுல. அந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா, நம்ம இதுல வர மாட்டாங்க. நீங்க அவ்வளவு இன்டெப்தா இறங்காதீங்க. நோட் பண்ணிட்டீங்களா? போலாங்களா அடுத்து இது? ஸோ இப்போ செகண்ட் கேஸ் வந்துட்டு என்னவா இருக்கும்? செகண்ட் கேஸ் என்னன்னு சொல்லுங்க. அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேஸ்ல அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் சொல்றாங்க. அப்ப அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட்னா மீனிங் என்ன? வெளியில வந்துட்டு ஹையா லோவா? ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், உள்ள வந்துட்டு லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். அப்ப இங்க ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன் எந்த மாதிரி கண்டிஷன்ல அமையும் சொல்லுங்க? சலைன் சாயில். எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் வந்து சலைன் வாட்டரா இருக்கும் அந்த கண்டிஷன்ல வந்துட்டு இது தேவை. புரியுதுங்களா? அந்த வெரைட்டி டெவலப் பண்றதுக்கே வந்துட்டு இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணி தான் டெவலப் பண்ணுவோம். புரியுதுங்களா? சலைன் வாட்டர்ல வந்துட்டு ஒரு ஒரு வெரைட்டி டாலரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த ப்ராசஸ்லாம் இருக்கா, இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம டெவலப் பண்ணுவோம். ஸோ அப்ப அந்த கேஸ்ல வந்துட்டு எப்படி ஹை சொல்யூட்ல இருந்து இங்க எப்படி வந்துச்சு தண்ணி? என்ன ரீசன்? அகைன்ஸ்ட் கிரேடியன்ட். எப்பயுமே அகைன்ஸ்ட் கிரேடியன்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஸோ அதான் வந்து செகண்ட் கேஸ். நான் ஆஸ்மேட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். ஸோ இதுல வந்துட்டு கொடுத்தவங்க வந்துட்டு பென்னட், கிளார்க், டிமேன், கிராமர்னு கொடுத்துருக்காங்க. இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கணும் அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம். ஸோ நீங்க இதை இக்னோர் கூட பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், வெளியே வந்து ஹை சொல்யூட் கான்சென்ட்ரேஷன், உள்ளார வந்துட்டு லோ சொல்யூட் கான்சென்ட்ரேஷன். ஸோ அப்ப வந்துட்டு அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் வந்து வாட்டர் மூவ் ஆகணும். புரியுதுங்களா? யூஸ்வலா வந்து லோ டு ஹை தான் மூவ் ஆகும். பட் இப்போ வந்து அகைன்ஸ்ட் த கிரேடியன்ட் மூவ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன தேவை? such a movement requires an expenditure of energy released by respiration. இதுக்கான டெஃபினேஷன் பாருங்க. அந்த நான் ஆஸ்மேட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷனுக்கான இது the absorption of water even if the concentration of cell sap in the root hairs is lower than that of soil water. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் செல் சேப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செல் சேப் அப்படின்றது என்னத்தை குறிக்குதுங்க? இன்டெரக்டா வந்து அந்த கான்சென்ட்ரேஷன் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அதே கான்சென்ட்ரேஷன் தான் இங்க செல் சேப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு ரெஸ்பிரேஷனுக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கும் லிங்க் இருக்குமா? ரெஸ்பிரேஷனுக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை ஃபைனலா டெஸ்ட் பண்ணோம்ல, ப்ரூவ் பண்ணோம்ல, அதுக்கு என்ன பண்ணாங்க? இதை ப்ரூவ் பண்றதுக்கு உண்மையிலே ரெஸ்பிரேஷனால தான் இந்த அப்சார்ப்ஷன் நடக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க?
ரெஸ்பிரேஷன் இன்ஹிபிட்டாஸ் யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ரெஸ்பிரேஷன் இன்ஹிபிட்டாஸ் லைக் கேசிஎன், குளோரோஃபார்ம். யாருனாவது கிட்னாப் பண்ணனும் என்ன பண்ணுவாங்க? ஸோ குளோரோஃபார்ம் வச்சு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெஸ்பிரேஷன் இன்ஹிபிட்டர்ஸ் லைக் கேசிஎன், குளோரோஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இப்போ அந்த பிளான்ட் வந்து வாட்டர் அப்சர்வ் பண்ணுதா அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணல. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த ரீசன் என்னன்னு சொல்றாங்க? நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஒருவேளை இந்த இது எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு சில ரெஸ்பிரேட்டரி இன்ஹிபிட்டர்ஸ் அவைலபிள். ஸோ அந்த ரெஸ்பிரேட்டரி இன்ஹிபிட்டர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வாட்டர் அப்சர்வ் ஆகுதா ஆகலையான்னு பார்த்தாங்க. புரியுதுங்களா? ஆகல அப்படின்னா என்ன ரீசன்? ரெஸ்பிரேஷன் தான் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இதுக்கு பேர் என்ன? இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? நான் ஆஸ்மாட்டிக் ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். நான் ஆஸ்மாட்டிக்னா அகைன்ஸ்ட் தி கிரேடியன்ட் பா. அகைன்ஸ்ட் தி கிரேடியன்ட். அப்ப கிரேடியன்ட்னா என்னன்னு தெரியணும். கிரேடியன்ட்னா என்னன்னு தெரியணும் அப்படின்னா அந்த ஆஸ்மாசிஸ்க்கான டெஃபினிஷன் பாருங்க தெரியும். ஃப்ரம் லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் டு ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் வந்து யூசுவல் கிரேடியன்ட். அகைன்ஸ்ட் தி கிரேடியன்ட்னா என்ன? ஃப்ரம் ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஹை சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் டு லோ சொல்யூட் கான்சன்ட்ரேஷன். இது வந்து அகைன்ஸ்ட் தி கிரேடியன்ட் அப்படின்னு சொல்றோம். அகைன்ஸ்ட் கிரேடியன்ட் எப்பயும் மூவ் ஆகாது. அப்ப எப்படி சார் மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு தான் வந்து ஏடிபி ஸ்பெண்ட் பண்ணுது. புரிஞ்சதா? ஆன்லைன்ல क्वेश्चन கேட்டிருந்தீங்க யாரும்? ஓகே. சரி, மயக்கமாகல, ரெஸ்பிரேஷன் நடக்கல. ரெஸ்பிரேஷன் நடக்கல. சோ அப்ப ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால வாட்டரும் அப்சர்வ் ஆகல. வாட்டரும் அப்சர்வ் ஆகாம என்ன ஆகும்? வாட்டர் அப்சர்வ் ஆகலனா பிளான்ட் என்ன ஆகும்? கொஞ்ச நாள்ல வில்டிங் சிம்டம் அதெல்லாம் காட்டும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஆகும்போது ஓகே அப்ப ரெஸ்பிரேஷனால தான் இந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? போலாங்களா அடுத்தது? சோ அடுத்து வந்து பேசிவ் அப்சார்ப்ஷன். இன் ஜெனரல் நம்ம சொன்னதுல அக்செப்டட் அப்படின்னு சொன்னா எது சொல்லுவீங்க? அக்செப்டட். இங்கே கொடுத்துருக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபார் 98% ஆஃப் தி டோட்டல் வாட்டர் அப்டேக். ஸோ அப்போ வந்து பேசிவ் அப்சார்ப்ஷன் தான் இன் ஜெனரல் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல வந்து இருக்கு. புரியுதுங்களா? யாருக்கு தெரியும் ஃபியூச்சர்ல வந்துட்டு இன்னொருத்தவங்க ஏதாவது சொல்லுவாங்க புதுசா ஒரு தியரி. ஸோ அது கூட எவால்வ் ஆகிட்டே போகும். தியரி வந்துட்டு எதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்லாம் கிடையாது. நாளைக்கு வந்துட்டு டெக்னாலஜி அப்டேட் ஆக புதுசாக ஏதாவது கண்டுபிடிப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பேசிவ் அப்சார்ப்ஷன் தான் வந்துட்டு 98% கான்ட்ரிபியூட் பண்ணுது வாட்டர் அப்டேக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பேசிவ் அப்சார்ப்ஷனுக்கு என்ன வந்துட்டு பேசிஸ்? இங்க என்ன பேசிஸ்? ரூட்ஸ் வந்துட்டு இன்வால்வ் ஆகாது. ஓகே, ஒரு பாயிண்ட் முடிஞ்சது. முன்னாடி சொல்லிட்டாரு ரூட்ஸ் டு நாட் பிளே எனி ரோல். ஸோ ஆக்டிவ்க்கும் பேசிவ்க்கும் டிஃபரன்ஸே அதுதான். புரியுதுங்களா? இங்க வந்து அங்க வந்து ரூட்ஸ் பிளே மேஜர் ரோல், இங்க வந்து ரூட்ஸ் டு நாட் பிளே ஏ மேஜர் ரோல். ஸோ அப்ப என்ன மேஜர் ரோல் பிளே பண்ண? ரூட்ஸ் மேஜர் ரோல் பிளே பண்ண அப்படின்னா யாரு பிளே பண்ணுவா? டிரான்ஸ்பிரேஷன். அந்த டிரான்ஸ்பிரேஷன் யாரு முக்கியம்? லீவ்ஸ். இன் ஜெனரல் வந்து ஷூட்ஸ் பிளே ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை டிஃபரன்ஸ் நீங்க எழுதணும் அப்படின்னா அங்க ரூட்ஸ் சொன்னோம், இங்க வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஷூட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹியர் டிரான்ஸ்பிரேஷன் பிளேஸ் எ மேஜர் ரோல். ஸோ எப்படி வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் எப்படி வந்துட்டு இது டிரான்ஸ்பிரேஷனுக்கு என்ன லிங்க்? டிரான்ஸ்பிரேஷனுக்கும் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கும் இங்க டிரான்ஸ்பிரேஷன் இங்க நடக்குது, மேல நடக்குது. இங்க இருந்து அப்சார்ப்ஷனுக்கும் டிரான்ஸ்பிரேஷனுக்கு எப்படி நீங்க லிங்க் பண்றாங்க? ஸோ இங்க இருந்து போறது வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய வாட்டர் இது எல்லாமே வந்து மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து பைண்டிங்ல இருக்கு. புரியுதுங்களா?
வாட்டர் எல்லாமே வந்து அதுவும் பார்ப்போம் அடுத்த இதுல தியரிஸ்ல. ஸோ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து பைண்ட் ஆயிருக்கு, கேப்ஸே இல்லை. ஈவன் கம்மிங் மெக்கானிசம்ல பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு ரோப் மாதிரி இருக்குன்னு கூட சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர தியரிஸ்ல இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க இருந்து பிடிச்சி இழுக்கும் போது, இங்க ஒருத்தவங்க பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்? கீழே இருந்தா வந்தாகணும் அது. ஸோ அந்த இதுதான் இந்த கான்செப்ட். டியூ டு டிரான்ஸ்பிரேஷன், வாட்டர் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் தி லீவ் செல்ஸ். Water is lost from the leaf cells with a drop in turgor pressure. With a drop in turgor pressure. Turgor pressure என்ன மீனிங் இந்த இடத்துல? இத பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு இதான் ஒரு செல்னு வச்சுக்கோங்க. இந்த செல்குள்ளர வாட்டர் என்டர் ஆகும்போது செல் வால்க்கும் மெம்பரேனுக்கும் நடுவுல ஒரு சப்போஸ் இந்த சைடும் போய் மூவ் ஆகுது, வாட்டர் மூவ் ஆகுது மேலேயும் கீழயும் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்ல, அதுக்கு பேர் தான் டர்கர் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? டர்கர் பிரஷர்னா என்ன மீனிங்? ஒரு செல்குள்ளார வாட்டர் என்டர் ஆகுது, வாட்டர் என்டர் ஆகும்போது அந்த பிரஷர் எந்த ரெண்டுக்கு நடுவுல? தண்ணியை வந்துட்டு இந்த செல் வாலுக்கும் மெம்பரேனுக்கும் நடுவுல, செல் வாலுக்கும் மெம்பரேனுக்கும் நடுவுல. சப்போஸ் ஒரு அந்த ஊர்ல வில்லேஜ்ல வந்துட்டு தொட்டிலாம் இருக்கும். ஒருவேளை இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணிக்கு வந்து தொட்டி கட்டி வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதுல குதிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த வாட்டர் வந்துட்டு இந்த சைடு போயிட்டு இதாகும்ல, மூவ் ஆகும்ல, அதே கண்டிஷன் தான். இந்த வால்ஸ்க்கு நடுவுல போய் அடிக்கும் போது ஒரு பிரஷர் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செல் வால்ல. ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? டர்கர் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க ஒருவேளை ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள குதிச்சோம் அப்படின்னா அந்த மூவ் ஆகும் தெரியுமா? அந்த வாட்டர் வந்து மூவ் ஆகும் தெரியுமா? அந்த வால்ஸ்க்கு நடுவுல, அதுதான் வந்து டர்கர் பிரஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துட்டு டெபிசிட் உருவாகுமா இல்ல என்ன ஆகும்? மேல இருந்து வாட்டர் போகுது, இங்க இருந்து வாட்டர் மூவ் ஆகுது. ஸோ அப்ப இந்த செல்ஸ்ல வந்து டெபிசிட் உருவாகுமா இல்ல என்ன ஆகும்? டெபிசிட் உருவாகும். அந்த டெபிசிட்க்கு பேர் என்ன சொல்றோம்? டிஃபியூஷன் பிரஷர் டெபிசிட், டிபிடின்னு சொல்றோம். டிபிடினா என்ன? டிஃபியூஷன் பிரஷர் டெபிசிட். ஸோ இங்க இருக்கக்கூடிய டிஃபியூஷன் பிரஷர் டெபிசிட் அப்படியே பக்கத்துல இருக்க செல்ஸ்க்கு வந்து பாஸ் பண்ணுது. உங்ககிட்ட இருந்து குடுன்னு அப்படியே பக்கத்துல இருந்து இழுக்குது, அப்படியே எல்லாத்தையும் இழுக்கும்போது கடைசியா வந்து இங்க வந்து நிக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த டிஃபியூஷன் பிரஷர் டெபிசிட் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். இட் இன்க்ரீசஸ் த டிஃபியூஷன் பிரஷர் டெபிசிட் இன் லீவ் செல்ஸ். ஸோ அந்த லீவ் செல்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அது எங்க போகும்? அப்புறம் ஜைலம்க்கு, லீவ்ஸ்ல இருந்து ஜைலம்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஜைலம்ஸ்ல இருந்து அப்படியே கீழே வந்து கடைசியா ரூட்ஸ்க்கு வரும். புரியுதுங்களா? அப்படியே ரிவர்ஸ் இந்த கேஸ்ல பார்த்தோம்ல, இந்த இது பார்த்தோம்ல, இப்படி மூவ் ஆகுது இல்ல, அந்த இதுல வந்து அப்படியே மேல இருந்து அப்படியே மூவ் ஆகும். லீவ்ஸ் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது எங்க? லீவ்ஸ்ல டிரான்ஸ்பர் நடக்குது. ஸோ லீவ்ஸ்ல இருந்து ஜைலம்க்கு வந்து அந்த டெபிசிட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஜைலம்ல இருந்து எங்க டிரான்ஸ்மிட் அதை பண்ணும்? ரூட்டுக்கு. புரியுதுங்களா? ரூட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும் அந்த டெபிசிட்டை. ஸோ கடைசியா அந்த டெபிசிட் எங்க போய் சேரும்? சாயில்ல இருந்து எடுக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உருவாகும். வாட்டரோட மூவ்மெண்ட் வந்து மூணு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். வாட்டரோட மூவ்மெண்ட்டை மூணு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். சிம்பிளாஸ்டிக், அப்போபிளாஸ்டிக், இன்னொன்னு என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் தண்ணி மூவ் ஆகுது இல்ல, அடுத்த இதுல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ண. வாட்டர் மூவ்மெண்ட் வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் போகிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லலாம், பார்ப்போம்.
வாட்டர் வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் போறத வந்து எப்படி பிரிக்கலாம்? அந்த மூமெண்ட் வச்சு ஒருவேளை பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா போச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. பிளாஸ்மோடெஸ்மாட்டானா என்னன்னு தெரியணும் அதுக்கு. இதை நோட் பண்ணிட்டீங்களா இது வரைக்கும்? சொல்லுமா. 2 செல்ஸ்க்குள்ளார கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். அதாவது இந்த மாதிரி இது ஒரு செல்னு வச்சுப்போம். பக்கத்துல இருக்கிறது இது ஒரு செல். ஸோ இதை கனெக்ட் பண்ண இந்த ஏரியா கனெக்ட் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. 2 செல்லை கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு ரூம், இது ஒரு ரூம்னு வச்சுக்கோ. இந்த ரூமுக்கு நடுவுல கனெக்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இதுல வந்து அப்போபிளாஸ்ட்னு ஒன்று இருக்கு, வாட்டர் மூமெண்ட். சிம்பிளாஸ்ட்னு இருக்கு. மூணாவது வந்து டிரான்ஸ் மெம்பரேன் அப்படின்னு இருக்கு. இந்த டயக்ராமை பார்த்து அப்போபிளாஸ்ட்னா என்ன, சிம்பிளாஸ்ட்னா என்ன, டிரான்ஸ் மெம்பரேன்னா என்ன நீங்களே சொல்லுங்க. அதுலயே கலரை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அவுட்டர் லேயர் பேர் என்ன? அப்போ பிளாஸ்மா மெம்பரேன் டச் பண்ணாம அவுட்டர் லேயர் பேர் என்ன? பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே என்ன இருக்கும்? செல் வால். அதாவது வந்து செல் வால் அண்ட் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்க்கு நடுவுல மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அப்போபிளாஸ்ட். பாருங்க, இது சைட்டோபிளாசம்குள்ளார என்டர் ஆகல. புரியுதுங்களா? இது வந்து செல் வால். இது வந்து என்ன? பிளாஸ்மா மெம்பரேன். உள்ளார இருக்கிறது என்ன? சைட்டோபிளாசம். ஸோ இந்த ப்ளூ கலர்ல இந்த டயக்ராம்ல ப்ளூ கலர்ல இருக்குல்ல, அது என்னத்தை குறிக்குது? அப்போபிளாஸ்ட். புரியுதுங்களா? அது வந்துட்டு மூவ்மெண்ட் த்ரூ செல் வால் இல்ல இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சைட்டோபிளாசம் குள்ளார என்டர் ஆச்சா? அது சைட்டோபிளாசம் குள்ளார என்டர் ஆகல. அப்போ செகண்டா இருக்குல்ல, இன்னொரு கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கும்ல, சோ இது என்னது? சிம்பிளாஸ்ட். அப்ப சிம்பிளாஸ்ட்னா என்ன மீனிங், என்ன டெஃபினிஷன்? டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் ஒன் செல் டு another த்ரூ பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இது சைட்டோபிளாசம் குள்ளார என்டர் ஆகுமா ஆகாதா? ஆகும். சைட்டோபிளாசம் இட் என்டர்ஸ் த்ரூ தி சைட்டோபிளாசம். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் எப்படி போகுது அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் போகுது. சைட்டோபிளாசம் என்டர் ஆகுது. இதுதான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரவுன் கலர்ல இருக்குல்ல, உள்ளார பிரவுன் கலர்ல இருக்க மாதிரி இருக்குல்ல ஒரு ஏரியா, ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்? சைட்டோபிளாசம். ஸோ சிம்பிளாஸ்ட் வந்து சைட்டோபிளாசம் வழியா தான் போகும். புரியுதுங்களா? சைட்டோபிளாசம் என்டர் ஆயிட்டு இன்னொரு செல்லு போகணும் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா மூவ் ஆகும். லாஸ்டா ஒரு கேஸ் இருக்கு, டிரான்ஸ் மெம்பரேன். அப்ப டிரான்ஸ் மெம்பரேன்னா என்ன? டிரான்ஸ் மெம்பரேன்றது வந்து எதுல வேணாலும் எப்படி வேணாலும் மூவ் ஆகும். புரியுதுங்களா? இந்த ரெண்டுமே அப்ளிகபிள். சிம்பிளாஸ்ட் அப்போபிளாஸ்ட் ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதான் டிரான்ஸ் மெம்பரேன் அப்படின்றது. இதுக்கு வந்துட்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா தான் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. டிரான்ஸ் மெம்பரேன் அப்படின்றது பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா தான் போகணும் அவசியம் கிடையாது. அப்படியே ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அப்படியே போயிடுது, மெம்பரேன் வழியாவே, பிளாஸ்மா மெம்பரேன் வழியாவே போயிடுது. புரியுதுங்களா? அந்த செகண்ட் கேஸ் பார்த்தோம்ல, செகண்ட் கேஸ் என்ன பார்த்தோம்? சிம்பிளாஸ்ட் பார்த்தோம். சிம்பிளாஸ்ட் வந்து ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா எப்படி மூவ் ஆகணும்? பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா தான் மூவ் ஆகணும். பட் இந்த டிரான்ஸ் மெம்பரேன்றது பிளாஸ்மோடெஸ்மாட்டா கூட தேவையில்ல. புரியுதா? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அதுவா போயிடும். செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் இது எல்லாத்தையும் தாண்டி அதுவாகவே மூவ் ஆயிடும். ஸோ அதான் வந்து டிரான்ஸ் மெம்பரேன் அப்படின்றது அந்த தேர்ட் கேட்டகரி. புரியுதுங்களா? செகண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டு பிளாஸ்மோடெஸ்மாட்டா தேவை, அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் தேவை. இந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ் வழியா போச்சு அப்படின்னா சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அந்த கனெக்டிங் பாயிண்ட்ஸ்லாம் தேவையில்ல, நானே போய்ப்பேன் அப்படின்றது வந்து தேர்ட் கேட்டகரி, டிரான்ஸ் மெம்பரேன்.
டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட்னா என்னன்னு கேக்குறாங்க ஆன்லைன்ல. சொல்லுங்க, டிபிடினா என்ன? யார் புரியுற மாதிரி சொல்லுவீங்க டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெஃபிசிட்? என்னப்பா? ம். ம். அந்த இடத்துல டிரான்ஸ்பிரேஷன் ஆனதுனால ஒரு டெபிசிட் உருவாகுது இல்ல, வாட்டர் மூவ் ஆகுறதுனால ஒரு டெபிசிட் உருவாகுது இல்ல, அதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கான அந்த டேர்முக்கே ஒரு தனி மீனிங் இருக்கு. அதை மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ஆஸ்மோசிஸ் அதெல்லாம் மாதிரி. ஸோ அதை யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெபிசிட் அப்படின்னா? பார்த்துட்டு வாங்க டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெபிசிட்டுக்கு என்னன்ட்டு. இங்க என்ன மீனிங் அப்படின்னா, இந்த வாட்டர் வந்துட்டு மூவ் ஆகுறதுனால இந்த இடத்துல ஒரு பற்றாக்குறை ஒன்று உருவாகுது. ஸோ அந்த அதுக்கு பேர் வந்து டிஃப்யூஷன் ப்ரெஷர் டெபிசிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா ஆன்லைன்ல? பட் அந்த டெஃபினேஷன் இப்ப சொன்னேன் அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இதுவே போதும். அந்த இடத்துல வாட்டர் ஸ்டொமேட்டோல இருந்து வெளியே போனதுனால, மீசோஃபைல் செல் வெளியே போனதுன்னா ஓகே. ஆக்சுவலா அந்த டிரான்ஸ் மெம்பரேன் புரியலன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு என்ன, எதுக்கு நான் எதுக்குள்ளார போகுது? ஃபர்ஸ்ட் கேஸ் வந்துட்டு சைட்டோபிளாசம் என்டர் ஆச்சா? ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்ஸ் வந்து லேபிள் பண்ணுங்க. அவுட்டர் மோஸ்ட் லேயர் என்னது? செல் வால். இந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல அந்த லேயர் பேர் என்ன? பிளாஸ்மா மெம்பரேன். உள்ளார அந்த பிரவுன் கலர், லைட் பிரவுன் கலர்ல இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் சொல்லி சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அப்போபிளாஸ்ட் அப்படின்றது இந்த ப்ளூ கலர்ல இதுல ஹைலைட் பண்ணிருக்காங்கல்ல, சோ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதா வந்து அப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போபிளாஸ்ட்னா அப்ப என்ன? மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ செல் வால். மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ செல் வால் ஆர் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். புரியுதுங்களா? ஒருவேளை இங்க ஒரு செல் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு போயிருக்கும். இந்த இது அப்போபிளாஸ்ட் வந்துட்டு சைட்டோபிளாசம் என்டர் ஆச்சா? ஆகல. புரியுதுங்களா? அதுவே செகண்ட் கேஸ் வந்து சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிம்பிளாஸ்ட் வந்து எதுல மூவ் ஆகுது? இட் என்டர்ஸ் தி சைட்டோபிளாசம். இட் என்டர்ஸ் தி சைட்டோபிளாசம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரவுன் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாமே வந்து சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்துட்டு வாட்டர் எப்படி மூவ் ஆகும் சிம்பிளாஸ்ட்ல? த்ரூ பிளாஸ்மோடெஸ்மாட்டா. பிளாஸ்மோடெஸ்மாட்டா. ஸோ இந்த மாதிரி கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது வழியா மூவ் ஆகும். லாஸ்ட் கேஸ் வந்து டிரான்ஸ் மெம்பரேன். டிரான்ஸ் மெம்பரேன் வந்து இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா தான் போகணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அது மட்டும் அப்படியே மூவ் ஆகும். அப்ப இங்க என்னென்ன தாண்டணும்? இந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய லைன் என்ன லைன்? பிளாஸ்மா மெம்பரேன். இந்த பிளாஸ்மா மெம்பரேனையும் இது தாண்டுது. அடுத்து வந்து இந்த பிளாக் கலர்ல இருக்க லைன் என்னது? செல் வால். இந்த செல் வாலையும் இந்த டிரான்ஸ் மெம்பரேன் வந்து தாண்டுது. புரியுதுங்களா? அதுவே வந்து இந்த செகண்ட் கேஸ்ல வந்து எது வழியா போகுது? பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா மட்டும் தான் போகுது செகண்ட் கேஸ். பட் தேர்ட் கேஸ் வந்து பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால் அதெல்லாம் அதுவே தாண்டுது, அந்த டிரான்ஸ் மெம்பரேன் அப்படின்றது அந்த தேர்ட் கேட்டகரி. புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? புரிஞ்சது அது வரைக்கும்? எப்படி வாட்டர் எப்படி அப்சர்வ் ஆகுது, ஒரு செல்லுக்கு இன்னொரு செல்லுக்கு எப்படி போகுது அப்படின்ட்டு. கஸ்பரியன் ஸ்ட்ரிப்போட ரோல் என்னன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க ஆஃப்லைன் அட்லீஸ்ட்.
அவன் நடத்தாததுல இருந்து ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சு கேக்குறதே வேலையா போச்சு. சொல்லுப்பா, நீங்களே சொல்லுங்க, கொஸ்டின் கேட்டவங்களே சொல்லுங்க. காஸ்பரியன் ஸ்ட்ரிப்பை பத்தி ஏதோ படிச்சு வச்சிருக்கீங்க எக்ஸ்ட்ரா? போலாங்களா அடுத்தது? ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் என்ன? ஆக்டிவ்க்கும் முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி ஆக்டிவ் பேசிவ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த இது முடிஞ்சது. அப்சார்ப்ஷன். சொல்லுங்கம்மா, என்னம்மா டிஃபரன்ஸ் ரெண்டுக்கும்? ரெண்டுல எது ரூட் செல் இன்வால்வ்டு? ரெண்டுல ரூட் செல் இன்வால்வ்டு. ரூட் செல்ஸ் இன்வால்வ்டு. இந்த இதுல வந்து நாட் இன்வால்வ்டு. ரெண்டுல எதுக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷன் வேணும்? இங்க வந்து நோ நீட் ஃபார் டிரான்ஸ்பிரேஷன். இங்க வந்து டிரான்ஸ்பிரேஷன் நெசசரி. அடுத்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட் வந்து அந்த ப்ரெஷர் தான் பாஸ் பண்ணுது, அந்த டெபிசிட்டை தான் பாஸ் பண்ணுது. மறுபடியும் வாட்டர் வேணும்னா மறுபடியும் அப்போர்டு தான். ஏடிபி அட்லீஸ்ட் ஏடிபி ரெண்டுல எங்க தேவை? ஏடிபியோ இல்ல வந்து ஒரு ஃபோர்ஸோ, ஃபோர்ஸ் எல்லாம் ஏடிபி இங்க தேவை. இங்க வந்து நோ ஏடிபி. அப்புறம் இன்னும் ஒன்னு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு டிஃபரன்ஸ். அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட் வச்சு ஒரு டிஃபரன்ஸ் சொல்லலாம். அதை வச்சு என்ன சொல்லுவீங்க? இது ரெண்டுல எது அப்போபிளாஸ்ட் வழியா மூவ் ஆகுது? எது சிம்பிளாஸ்ட்? ஆக்டிவ் வந்து சிம்பிளாஸ்ட். அது பேசிவ் வந்து எதுல? அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட் எது வழியா வேணாலும் மூவ் ஆகும். போத் அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட். லாஸ்ட் இந்த இது சிம்பிளாஸ்ட். சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ் அந்த இதுலயே கொடுத்துருக்காங்க, உங்க புக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க எல்லாமே. அப்போபிளாஸ்ட், போத் அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட் இன்வால்வ். ஹை பிரஷர் டெபிசிட், the root has have high pressure deficit அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க absorption is due to transpiration. அங்க டிபிடி வந்துட்டு மேல இருந்து பாஸ் ஆகுதுமா, ஷூட்ஸ்ல இருந்து பாஸ் ஆகுது. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு இங்கே டிபிடி உருவாகுது. டிபிடி உருவானாதான் கண்டிப்பா வந்து தண்ணி உள்ள வரும். ஒரு டெபிசிட் இருந்தாதான் தண்ணி உள்ள உருவாகும். பட் அது வந்து மேல இருந்து ஆரம்பிக்குது, ஷூட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? லீவ்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எங்க போகுது? லீவ்ஸ்ல இருந்து ஜைலம்க்கு பாஸ் ஆகுது, ஜைலம்ல இருந்து கடைசியா ரூட்ஸ்க்கு பாஸ் ஆகுது. பட் இங்க வந்து டைரக்டாவே ரூட்ஸ்ல அந்த டிபிடின்றது உருவாகுது. அந்த டிபிடின்றது ஒண்ணுல அந்த தண்ணி இல்லாதனால ஏற்படக்கூடிய அந்த பற்றாக்குறை, டெபிசிட், டிஃபிஷியன்ட் பிரஷர் டெபிசிட். அதை இன்னும் இன்டெப்தா படிச்சோம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் போகும். பட் ஆனா குழப்பிப்பீங்க, அதை சொன்னா அப்படின்னா குழப்பிப்பீங்க.
நான் சொல்லுவேன், ஆனா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல நீங்க. டிவிஷன் ப்ரெஷர் டெபிசிட் அப்படின்னா என்னன்னு. அட்லீஸ்ட் இப்போதைக்கு அந்த டிஃபரன்ஸ் அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். போலங்களா அடுத்து இது. அடுத்து வந்து ஒரு கொஸ்டின், அதுக்கப்புறம் திரும்ப பேக் டு சப்ஜெக்ட். 2024 கேட்ட கொஸ்டின் தான் இது. இதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பார்த்து. லோகேஸ்வரி சொல்லுங்கம்மா லாஸ்ட்ல. லோகேஸ்வரி தானே? சொல்லுங்க. எப்படி சி எக்ஸ்பிளனேஷன்? ஃபர்ஸ்ட்ல டபுள் ஏ, செகண்ட்ல இது ஃபர்ஸ்ட் எத்தனையா பிரிச்சீங்க? எத்தனை லெட்டர்ஸ்லாம் சேர்ந்தது ஒண்ணா பிரிச்சீங்க? 5. 1 2 3 4 5. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன வருது? ஏ, ஏ, சி, டி. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன ஆகுது? ஏஏ பிசிடின்னு வருது. ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது. செகண்ட் இதுல ஏ டபுள் பி சிடி செகண்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகுது. தேர்ட் கேஸ்ல ஏபி சி வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகிட்டு டி வருது. லாஸ்ட் கேஸ்ல ஏபிசி லாஸ்ட் லெட்டர் வந்து 2 டைம் ரிப்பீட் ஆகுது, டபுள் டி வருது. இது தவிர வேற என்ன யோசிச்சிருந்தீங்க? வேற என்னமா யோசிச்சிருந்தீங்க? சம்டைம்ஸ் இதை பார்க்கும்போது நமக்கு 2 ஆன்சர் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கும். இப்போ இல்ல, இந்த இதுல இல்ல, நான் இன் ஜெனரல் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு சில சமயம் அவங்க கொடுத்துருக்கிறது கொஸ்டின் ஒழுங்கா செட் பண்ணாம அவன் 2 ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில சமயம். ஸோ அடுத்து வந்து மெக்கானிசம் ஆஃப் அசென்ட் ஆஃப் செப். கோட் மூவி எல்லாரும் போய் பாத்தீங்களா? யார் யார் ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோலே போனது? பயங்கர திருவிழா மாதிரி இருக்கு எல்லாம். தியேட்டர் பக்கம் போனாலே. என்னப்பா? ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப கிரௌடா மூவி பார்த்த மாதிரி இருந்துச்சு. போதும் போதும், மறுபடியும் சப்ஜெக்ட்குள்ள வந்துருவோம். எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க பாருங்க. இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்க, ஒன்றும் பிரச்சனை, ஒன்றும் அவசியம் இல்லை. அடுத்து வந்து மெக்கானிசம் ஆஃப் அசென்ட் ஆஃப் செப். மெக்கானிசம் ஆஃப் அசென்ட் ஆஃப் செப். மெக்கானிசம் ஆஃப் அசென்ட் ஆஃப் செப்னா ஒன்றும் இல்லை, மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட்டர். அது என்னது குறிக்குது அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் நிறைய தியரிஸ் கொடுத்துருக்காங்க இங்கேயும் அங்க சொன்ன மாதிரி. வைட்டல் ஃபோர்ஸ் தியரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வைட்டல் ஃபோர்ஸ் தியரிஸ். பி வந்துட்டு ரூட் பிரஷர் தியரி. சி வந்து பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. என்னன்னா வைட்டல் ஃபோர்ஸ் தியரி, ரூட் பிரஷர் தியரி, சியா இருக்கிறது வந்து பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரி. ஸோ இப்போ வைட்டலுக்கும் பிசிக்கலுக்கும் ரூட் பிரஷர் அட்லீஸ்ட் சொல்லுவீங்க, ரூட்ல ஏதோ ஒரு பிரஷர் இருக்கு அதனால ரூட் பிரஷர் சமாளிச்சிருவீங்க. பட் வைட்டல் ஃபோர்ஸ்க்கும் பிசிக்கல் ஃபோர்ஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? வைட்டல் ஆக்சுவல் பிசிக்கல் வைட்டல்ன்றது ஆக்சுவலா லிவிங் காம்போனன்ட் குறிக்குது. இது வந்து லிவிங். பட் இந்த பிசிக்கல் வந்து நான் லிவிங்கா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? லிவிங்கா நான் லிவிங்கான்றத பொறுத்து வைட்டலா இல்ல பிசிக்கல் ஃபோர்ஸா அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த வைட்டல் ஃபோர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் கொடுக்குற ஹைபோதேசிஸ் என்ன? ரிலே பம்ப் ஹைபோதேசிஸ், பல்சேஷன் தியரி ஆஃப் ஹைபோதேசிஸ், இல்ல பல்சேஷன் தியரி அப்படின்னு சொல்றோம். பல்சேஷன் தியரி ஆர் ஹைபோதேசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்பர் 1 ரிலே பம்ப்,
நம்பர் 2 பல்சேஷன் தியரி. அந்த பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரியில வந்துட்டு 3 இருக்கு. ஸோ அதுல என்னென்ன இருக்கு? கேபிலரி தியரி, இம்பைபிஷன் தியரி, மூணாவதா இருக்கிறது கோஹிஷன் டென்ஷன் தியரி. அதுக்கு இன்னொரு பேர் என்ன? டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. இந்த லாஸ்ட் தியரி இதுதான் முக்கியமான தியரி, புரியுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ஸ்பேஸ் ரொம்ப குறைவா இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க லாஸ்ட்டுக்கு போயிடுங்க, புரியுதுங்களா? இந்த லாஸ்ட் கண்டிப்பா எழுதணும், மத்தது எது எழுதுறது அப்படின்றது உங்களோட விருப்பம். ஒரு 10 மார்க் கேட்கறாங்க அப்படின்னா சார் லாஸ்ட் கண்டிப்பா எழுதி ஆகணும், பட் மத்தது வந்துட்டு எது எழுதுறது வந்து உங்களோட விருப்பம். அட்லீஸ்ட் அதையும் நீங்க டச் பண்ணிட்டுனா போங்க. இந்த வைட்டல் தியரி, ரூட் பிரஷர் தியரி டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. அதுக்கு கேபிலரி அப்படின்னா என்ன மீனிங்? கேபிலரி ஆக்ஷன்ல கேபிலரி தியரிக்கு வந்து சிம்பிளா டே டு டே லைஃப்ல எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. கேபிலரினா என்ன மீனிங்? சம்வாட் நீங்க சொல்லிட்டீங்க, பட் ஆனா எக்ஸாக்ட்டா சொல்லுங்க கேபிலரி. அவர் சொன்ன நோட் பண்ணீங்களா அவர் சொன்னது? upward rise இல்லனா fall of water due to surface tension. அவர் சொன்னது நோட் பண்ணீங்களாமா? அது கரெக்டான ஆன்சர். டே டு டே எக்ஸாம்பிள்ல ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் டே டு டே இல்ல? கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட் தான், சொல்லுங்க. ஆல் அவுட்ல அந்த இது வந்துட்டு எப்படி மேல மூவ் ஆகுது? கீழ லிக்விட் கீழ இருக்கு, பட் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி அந்த லிக்விட் எப்படி மேல மூவ் ஆகுது அப்படின்னு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டு வாங்க. ஆல் அவுட்ல புரியுதுங்களா? நம்ம கொஸ்டின் புரியுதா? இதான் ஆல் அவுட் லிக்விட் வச்சுக்கோங்க. லிக்விட் இங்க இருக்கு, மேல மூவ் ஆகணும், பட் அகைன்ஸ்ட் த கிராவிட்டி எப்படி போகுது அப்படின்றது என்னோட கேள்வி. ஹீட் பண்றேன். சரி, ஹீட்டே பண்ணாலும் அது எப்படி மேல போனா தானே ஹீட் ஆக முடியும்? அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இல்ல என்ன ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல. என்னமா? போலாங்களா அடுத்தது? அவுட்லைன் தெரிஞ்சுதா? என்னென்ன மெயின் கிளாசிபிகேஷன்? என்னென்ன? வைட்டல் தியரி, அப்புறம் ரூட் பிரஷர் தியரி, பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரி. மூணாவது வைட்டலுக்கு பிசிக்கல் ஃபோர்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா லிவிங் இல்ல டெட் அப்படின்றது மீனிங். நம்ம என்னத்துக்கு ஆன்சர் பண்றோம் இந்த இது மூலியமா? கீழே இருக்கக்கூடிய வாட்டர் வந்து எப்படி இவ்வளவு டாலுக்கு இவ்வளவு ஹைட்டுக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றது. கீழே இருக்கக்கூடிய வாட்டர்ஸ் வந்துட்டு எப்படி இவ்வளவு ஹைட் வந்து எப்படி போகுது அப்படின்றத நம்ம ஆன்சர் பண்றோம் இந்த இதுல, இந்த தியரிஸ் மூலியமா. சோ அதுல கடைசி அக்செப்ட் ஆன தியரிஸ் தான் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி அப்படின்றது. புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ரிலே பம்ப் தியரி அப்படின்றது. அதாவது வந்து இந்த இதுல வந்து பார்ட்ஸ் தெரியும்ல, மெடுலரி ரே அப்படின்னா என்ன, ஜைலம் பேரன் கைமா அப்படின்றது எதுன்ட்டு. இதுல மெடுலரி ரே அப்படின்றது எதுன்னு சொல்லுங்க பார்த்து. லேயர் லேயரா இருக்கிறதா இந்த மாதிரி கிராஸ்? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? மெடுலரி ரேஸ். ஜைலம் பேரன் கைமா. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த ஆஸ்மாட்டிக் பிரஷர் சேஞ்சஸ், ஆஸ்மாட்டிக் பிரஷர்ல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் தான் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆயிட்டு கடைசியா இப்ப வந்து நிக்கிறது தான் வந்து அந்த லாஸ்ட் தியரி.
புரியுதுங்களா? ஸ்டார்டிங்ல என்ன நினைச்சாங்க, இந்த மெடுலரி ரே இல்லைன்னா ஜைலம் பேரன்கைமா இதுல ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இன் தி ஆஸ்மாட்டிக் பிரஷர், சேஞ்சஸ் இன் தி ஆஸ்மாட்டிக் பிரஷர். ஸோ அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள். அதனால தான் வந்து தண்ணி அவ்வளோ ஹைட் போகுது, அதனால தான் அவ்வளோ தூரம் வந்து வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த டிஸ்ப்ரூவ் பண்றதெல்லாம் அதுக்கப்புறம் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஆயிருக்கும். புரியுதுங்களா? அக்கார்டிங் டு வைட்டல் ஃபோர்ஸ் தியரிஸ், லிவிங் செல்ஸ் ஆர் மேண்டேட்ரி. இந்த வைட்டல் ஃபோர்ஸ் தியரியில லிவிங் செல்ஸ் வந்து மேண்டேட்ரி. புரியுதுங்களா? லாஸ்ட் கேஸ் வந்து லிவிங்கா கூட இருக்கலாம், டெட் செல்லா கூட இருக்கலாம். பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரி இருக்குல்ல, அங்க வந்து லிவிங் செல் மேண்டேட்டரி கிடையாது, டெட் செல்லா கூட இருக்கலாம். இந்த ரிங்கை வச்சுட்டு இந்த மரத்தோட ஏஜ் என்னன்னு சொல்லுவீங்களா? கார்பன் வச்சு சொல்லலாம். ஓகே, அது ரேடியோ கார்பன் டேட்டிங் வச்சு எல்லாமே சொல்லலாம். இவன் வந்து போன்ஸ்ல கூட சொல்லலாம். பட் இந்த இந்த ரிங்ஸ் எத்தனை ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு இந்த மரத்தோட வயசு சொல்லலாம். அந்த ரிங்ன்றது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் ஃபார்ம் ஆகும்? ஆனுவல் ரிங்ஸ். அப்ப அந்த ரிங்கை கவுண்ட் பண்ணா அப்படின்னா எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எஃப்ஆர்ஐல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வச்சிருப்பாங்க நிறைய, பல 100 வருஷம் அந்த மாதிரி நிறைய வருஷம் ஆனதெல்லாம் வச்சிருப்பாங்க, மரத்தெல்லாம் வச்சிருப்பாங்க. எஃப்ஆர்ஐ போயிருக்கீங்களா? எஃப்ஆர்ஐயோட மியூசியம் பார்த்துருக்கீங்களா போயிட்டு? நல்லா இருக்கும் எஃப்ஆர்ஐயோட மியூசியம். இந்த மாதிரி நிறைய வச்சிருந்திருப்பாங்க அங்க. ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் டேராடூன். எஃப்ஆர்ஐ நீங்க அங்கதான் படிச்சீங்களா? யூஜியா பிஜியா? எந்த காலேஜ் அங்க? என்னப்பா? டியூஎன்? டிஓஓஎன். ஓகே ஓகே ஓகே. அங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்க நிறைய பிரைவேட்டும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிவர்சிட்டிஸ். நல்லா இருக்கும் எஃப்ஆர்ஐ கேம்பஸ், நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேம்பஸ்குள்ள தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமி அப்படின்னு சொல்லுவாங்க, IGNFA, இந்திரா காந்தி நேஷனல் ஃபாரஸ்ட் அகாடமின்னு சொல்லிட்டு. அது அந்த எஃப்ஆர்ஐ கேம்பஸ் பக்கத்துலேயே தான் இருக்கு எல்லாமே. ஸோ அங்கே தான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ ரிலே பம்ப் தியரி என்ன எதனால ஏற்படுது? இது சேஞ்சஸ் இன் தி ஆஸ்மாட்டிக் பிரஷர் அட் எந்த இதுல? ஜைலம் பேரன்கைமா அண்ட் மெடுலரி ரேஸ். செகண்ட் கேஸ் வந்து பல்சேஷன் தியரி. இதை சொன்னது யாரு? ஜேசி போஸ். ஜேசி போஸ்ன்ற ஒரு இவரோட கான்ட்ரிபியூஷன் என்ன சயின்டிபிக் ஃபீல்ட்ல? இவர் என்ன கண்டுபிடிச்சாருமா? ஜெகதீஷ் சந்திர போஸ். அவ்வளவு டஃபாவா கேட்டேன்? அவ்வளவு டஃபாவா கேட்டேன். கிறிஸ்கோகிராஃப். எனக்கே எனக்கே கொஞ்சம் இதா இருக்கு ரொம்ப. போஸ்ன்ற நேம் கேட்டாலே அந்த மூவி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மூவில போஸ் வச்சு நிறைய சொல்லியிருப்பாங்க. போஸ். அப்ப எல்லாரும் போய் படத்தை பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இல்லையா? ஓகே, சப்ஜெக்ட் உள்ள வருவோம். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இந்த பல்சேஷன் தியரி. இந்த பல்சேஷன்றதுக்கு என்ன மீனிங்? பல்சேஷன் என்ன மீனிங்? அதாவது நம்மளோட இதயம் எப்படி துடிக்குதோ அதே மாதிரி இதுல வந்துட்டு ஒண்ணு இருக்கு, பம்ப் பம்ப் பண்ணக்கூடிய ஒரு இது இருக்கு, ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்மளுக்கு எப்படி ஹார்ட் வந்து எப்படி பீட் ஆகுதோ அதே மாதிரி வந்து இங்க வந்து பம்பிங் ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த பம்பிங் ஆக்டிவிட்டினால என்ன ஆகுது? அந்த பம்பிங் ஆக்டிவிட்டினால என்ன ஆகுது? இப்ப கடைசி என்ன நம்ம ஆன்சர் பண்றோம்? வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகுது. நமக்கு வந்து எப்படி ஹார்ட் வந்து பம்ப் ஆகுதோ அதே மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் பார்ட்டுக்கு வந்துட்டு பம்பிங் ஆக்டிவிட்டி இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு வாட்டர் கீழே இருந்து அப்சர்வ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு இவரு.
ஜெகதீஷ் சந்திர போஸ். இந்த கிரெஸ்கோகிராஃபை வச்சு என்ன பண்ணலாம்? growth ஆஃப் பிளான்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இதுவும் நல்ல ஆன்சர். இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியை மெஷர் பண்ணிருப்பாரு. புரியுதுங்களா? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை. எந்த இதுக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த ஹார்ட் லைக் பம்ப் இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த இதுக்கு சொல்லியிருப்பாரு ஸ்பெசிஃபிக்கா? இந்த இதுல இவ்வளவு இருக்குல்ல, அந்த பம்பிங் மெக்கானிசம் யார் பண்றதா சொல்லியிருப்பாருங்க? கார்டெக்ஸ். கார்டெக்ஸ்ன்றது எங்க இருக்குது? அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா இன்னர் கார்டெக்ஸ். போஸ் believed that a rhythmic pulsating movement of inner cortex. pulsating movement of inner cortex. அதான் வந்து இந்த ரெண்டு இதெல்லாம் வந்து இன்னர் கார்டெக்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த பல்சிங் மூமெண்ட் ஆஃப் இன்னர் கார்டெக்ஸ்னால என்ன ஆகுது? ஒரு பம்பிங் மெக்கானிசம் உருவாகுது. அந்த பம்பிங் மெக்கானிசம்னால என்ன அப்சார்ப் ஆகுதுன்னா வாட்டர் அப்சார்ப் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த பெண்டிங்ல என்ன தியரி இருக்கு? இதுல வைட்டல் ஃபோர்ஸ் தியரியில. ஓகே, போலாங்களா? அடுத்து லாஸ்ட் இதுல 3 இருக்கும். வரும் வரும். ரெண்டாவதா வைட்டல் தியரியை சப்ஹெட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ரூட் ப்ரெஷர், அதுக்கப்புறம் லாஸ்டா வந்துட்டு தியரி. போலாங்களா? அடுத்த ஸ்லைடு. ஸோ இங்க வந்து அந்த ஹார்ட் லைக் பம்பிங் மெக்கானிசம் யார் பண்றா? இன்னர் கார்டெக்ஸ். இதை கண்டுபிடிச்சது யாரு? ஜேசி போஸ். ஸோ இது வந்துட்டு ரூட் ப்ரெஷர் தியரி. ரெண்டாவது கேட்டகரியா, அதாவது பிஏயா இருக்கிறது என்ன? ரூட் ப்ரெஷர் தியரி. சார் ரூட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சப்போஸ் ஒரு பிளான்ட் இருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல ஒரு கட் பண்றோம் பிலோ த கிரவுண்ட், அதாவது நியர் த கிரவுண்ட் வந்து நம்ம கட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி சாப்ஸ் வந்து எக்ஸிடேட் ஆகும். புரியுதுங்களா? கட் பண்ணா அதோட நிக்காது. இந்த இடத்துல வந்து சாப்ஸ் வந்து எக்ஸிடேட் ஆகும். அந்த சாப்ஸ் எக்ஸிடேட் ஆகுறதுக்கு என்ன ரீசன்? ரூட் ப்ரெஷர். ஒன்றும் இல்லை, நீங்க போகும்போது ஏதாவது ஒரு செடி இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கழிச்சு இல்லை ஒரு நாள் கழிச்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸிடேட் ஆயிருக்கும், சாப்ஸ் வந்து எக்ஸிடேட் ஆயிருக்கும். அதை கட் பண்ணி இதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இந்த இடத்துல, இந்த பேஸ் போர்ஷன்ல. ஸோ அந்த பேஸ் போர்ஷன்ல அந்த சாப் எக்ஸிடேட்ஸ்க்கு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா ரூட் ப்ரெஷர், ரூட் கிரியேட் பண்ண ஒரு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த ரூட் கிரியேட் பண்ண ப்ரெஷர்னால மரத்துக்கு தண்ணி போகுது அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் நீங்க இமேஜின் பண்ணுவீங்களா? நீங்க ஒரு சயின்டிஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? நான் சொல்றேன், கட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸுடேட்ஸ் இருக்கு, சாப் எக்ஸுடேட்ஸ் இருக்கு. ஸோ இந்த சாப் எக்ஸுடேட்ஸ் என்ன ரீசன்னா ரூட் ப்ரெஷர்னால, ரூட் ப்ரெஷர்னால இந்த சாப் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதுதான் ரீசன் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் இந்த டால் ட்ரீஸ் அப்படின்னு சொல்றேன். இதை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா இல்ல ரிஜெக்ட் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் ரூட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியுது இல்ல?
ஒரு சின்ன பிளான்ட்ல இந்த மாதிரி வருது ஓகே. அப்ப இந்த பிரஷர்னால அவ்வளவு ஹைட், ஒரு ரொம்ப ஹைட்டான இது வந்து ரீச் பண்ணுமா அப்படின்னு கேட்டா முடியாது. புரியுதுங்களா? சோ இதான் இதோட டிராபேக்ஸும். ஃபர்ஸ்ட் சாப் எக்ஸுடேஷன்ல ப்ளீடிங்னா என்ன? கட் பண்ணும்போது, அதாவது இதோட நியர் த கிரவுண்ட் கட் பண்ணும்போது சாப் எக்ஸுடேட் ஆகுது இல்ல. சோ அத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொன்னவங்க யாரு? அவர் பேர் என்ன? இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு பேர் வந்து ரூட் பிரஷர்னால இந்த மாதிரி நடக்குது. ஸ்டீஃபன் ஹேல்ஸ். அந்த ஸ்டீஃபன் ஹேல்ஸ்ன்றவர் யாரு? ஃபாதர் ஆஃப் பிளான் பிசியாலஜி. எப்பயும் ஃபாதர் ஆஃப் பிளான் யாருன்னு அப்படி சொல்லி போட்டு ஆரம்பிப்பேன், இந்த டைம் விட்டோம். ஸ்டீஃபன் ஹேல்ஸ்ன்றவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான் பிசியாலஜி. ஃபாதர் ஆஃப் சாயில் சயின்ஸ் யாரு? பிவி டோக்குச்சேவ். ஃபாதர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கெமிஸ்ட்ரி? என்ன பேருமா? ஓகே. லீபக் இல்லையா? ஏமா? ஆமா. இல்ல இங்க ஆன்லைன்லயே அதே தான் சொல்லியிருக்காங்க, நியூபர்க் அப்படின்ற மாதிரி தான். அவர் ஏதோ ஒரு இது மாதிரி கண்டுபிடிச்சிருப்பார்ல. அவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு நீங்க சொல்ற அந்த சயின்டிஸ்ட்? ஓகே, விட்டுருங்க. இல்ல எனக்கு லீபெக் மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, அதான் கேக்குறேன். ரூட் பிரஷர்னா என்ன கேட்டா என்ன எழுதுவீங்க? ரூட் பிரஷர் அப்படின்னா டெஃபினேஷன் என்ன எழுதுவீங்க? a pressure developed in the xylem as a result of metabolic activities of roots. Pressure developed in the xylem as a result of metabolic activities of roots. சோ அதுக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னென்ன அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க இதுல? நான் சொன்ன ஒரு அப்ஜெக்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த லாஸ்ட் அப்ஜெக்ஷன் இருக்குல்ல, இந்த ரூட் பிரஷர்னால ஒரு சில ஹைட் வேணா ரிலீஸ் பண்ணி போயிருக்கலாம், பட் ஆனா அவ்வளவு ஹைட் வந்து ரீச் ஆக முடியாது. ஒரு சில ஜிம்னோஸ்பம் எல்லாம் வந்து இது இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரீஸ் வந்து எவ்வளவு ஹைட் வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம்? இருக்கிறதுலே டாலஸ்ட் எவ்வளவு ஹைட்? நம்ம இந்த இதுல எவ்வளவு ஹைட் பார்த்தோம்? சோ அப்ப அவ்வளவு ஹைட்ல ரீச் ஆகாது, இந்த ரூட் பிரஷர் வந்து அவ்வளோ தூரம்லாம் ரீச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னொரு அப்ஜெக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜிம்னோஸ்பம்ல இல்ல. ஜிம்னோஸ்பம்னா அப்ப என்ன மீனிங்? ரூட் பிரஷர் இஸ் டோட்டலி ஆப்சென்ட் இன் ஜிம்னோஸ்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜிம்னோஸ்பம்ல என்னென்ன பிளான்ட் வருது? ஜிம்னோஸ்பம்னா என்ன? பைன் ட்ரீஸ்னு சொல்லுவோம்ல. பைன் ட்ரீஸ்லாம் எதுல வரும்? ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம்க்கு என்னமா டிஃபரன்ஸ்? ஆஞ்சியோஸ்பம்னா ஃப்ளவரிங் பிளான்ட், ஜிம்னோஸ்பம்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ட். ஆக்சுவலா அந்த பெந்தமன் ஹூக்கர் அந்த கிளாசிபிகேஷன்லாம் இருக்குல்ல, அந்த கிளாசிபிகேஷன்லயே இவங்க இப்படிதான் பிரிச்சிருப்பாங்க, ஆஞ்சியோஸ்பம் ஜிம்னோஸ்பம். ஸ்டார்டிங்ல அவங்க பிரிக்கிறதே வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சிருப்பாங்க, ஆஞ்சியோஸ்போமா இல்ல ஜிம்னோஸ்போமா, ஃப்ளவரிங் ஆகுமா ஆகாதா அப்படின்னு வச்சு ஸ்டார்டிங்ல பிரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜிம்னோஸ்பம்க்கு 1 or 2 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பைன் ட்ரீஸ்லாம் எதுல வருது? ஜிம்னோஸ்பம். பைன் ட்ரீஸ்னா ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ரஷ்யாவோ இல்லை ஏதோ ஒரு ஃபாரஸ்டோ இருக்கும்போது, ஒரு ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய ஏரியாவில் இமேஜின் பண்ணீங்க அப்படின்னா அங்க ட்ரீஸ் இருக்குல்ல, அதான் பைன் ட்ரீஸ்ன்னு சொல்றோம். ஸ்னோஃபால் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் மோஸ்ட்லி பைன் ட்ரீஸ் தான் இருக்கும். ஓகே, மீதி 2 அப்ஜெக்ஷன் என்ன? 2 சொல்லியாச்சு, இந்த 2 அப்ஜெக்ஷன் சொல்லியாச்சு. மீதி 2 என்ன? There is no relationship between the ascent of sap and root pressure. There is no relationship between the ascent of sap and root pressure. ஆக்சுவலா இங்க சம்மர் வின்டர் எடுத்துக்கிட்டாங்க, சம்மர் வின்டர் கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. சம்மர்ல வந்து அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்குமா குறைவா இருக்குமா? அதிகமா இருக்கும். பட் ரூட் பிரஷர் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? லோ. இது வந்து சம்மர். வின்டர்ல வந்து வாட்டர் அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்குமா இல்ல குறைவா இருக்குமா? குறைவா இருக்கும். பட் ரூட் பிரஷர் அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு சொல்றாங்க? ரூட் பிரஷர் வாஸ் ஃபவுண்ட் டு பி ஹை. புரியுதுங்களா? இன்வர்ஸ் கேஸ்ல இருக்கு.
சம்மர்ல வந்துட்டு அதிகமா இருக்கணும், ஹை ரூட் ப்ரெஷர் இருக்கணும். அதே மாதிரி வந்து வின்டர்ல வந்து லோ ரூட் ப்ரெஷர் இருக்கணும். பட் இந்த ரிவர்ஸ் கேஸ்ல இருக்கிறதுனால இது ஒரு ரீசன் இல்ல, அப்ஜெக்ஷனா கொடுத்துருக்காங்க. இன்னொரு அப்ஜெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, ரூட்டே இல்லனாலும் அசென்ட் ஆஃப் சேப் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அசென்ட் ஆஃப் சேப் கண்டினியூஸ் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ஸோ அப்ப நீங்க ரூட் இருந்தா தானே ரூட் ப்ரெஷர் தியரின்னு சொல்றீங்க, ரூட்டே இல்லனாலும் தண்ணி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப என்ன ரீசன் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப மேல இருந்து யாரோ ஒருத்தன் பிடிச்சிருத்தா தானே மூவ் ஆக முடியும். கீழ இருந்து ரூட்ஸ் மூலியமா பிரஷர் ஒன்று கொடுக்கலாம், இல்லைன்னா மேல இருந்து யாரோ ஒருத்தன் பிடிச்சிருக்கணும். ரூட்டே இல்லைனாலும் வாட்டர் மூவ் ஆகுது, அப்ப என்ன ரீசன், நீங்க சொன்னதை இப்ப தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட் பிரஷர் தியரியா புரிஞ்சுதா? போலங்களா அடுத்தது. என்னென்ன அப்ஜெக்ஷன் சொல்லுங்க, இதுல என்னென்ன ரூட் பிரஷர் தியரி ஏன் தப்புன்னு சொன்னாங்க? ஜினோஸ்பம்ல ஆப்சென்ட், அப்புறம் ரூட்டே இல்லனாலும் அசென்ட் ஆஃப் சேப் இருக்கு, ஆனா வந்துட்டு எப்படி அப்புறம் மூவ் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் சம்மர்ல வந்துட்டு ரூட் பிரஷர் குறைவா இருக்கு, பட் அசென்ட் ஆஃப் சேப் வந்து அதிகமா இருக்கு. அதே மாதிரி வின்டர்ல ரூட் பிரஷர் அதிகமா இருக்கு, ஆனா வந்து அப்சார்ப்ஷன் வந்து குறைவா இருக்கு, அதாவது மூவ்மெண்ட் வந்து வாட்டரோட மூவ்மெண்ட் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட் பிரஷரை வச்சு அவ்வளோ டால் ட்ரீஸ் இருக்கிறதுலே டாலஸ்ட் ட்ரீஸ் எல்லாம் எப்படி மூவ் ஆகும், அவ்வளோ ப்ரெஷர் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவா? அது வெறும் ஸ்டெம் மட்டும் தான் தெரியுது, அதை மட்டும் வச்சு எப்படி சொன்னீங்க? ஓகே, என்ன பேரு தெரியலப்பா, பார்த்துன்னு சொல்றேன். என்ன போலாங்களா அடுத்தது பார்க்கலாம். ஓகே, காமன் நேம் அட்லீஸ்ட் நீங்க லோக்கல் நேம் சொல்றீங்களா? ஓகே, போலாங்களா அடுத்தது. பிசிக்கல் ஃபோர்ஸ் தியரி. பிசிக்கல் ஃபோர்ஸ்க்கு என்ன கிரைட்டீரியா, இங்க லிவிங்கா இருக்கணுமா? கண்டிப்பா. நான் லிவிங்கா கூட இருக்கலாம். Physical force theory suggests that ascent of sap takes place through dead xylem vessel. Dead xylem vessel. So இங்க வந்துட்டு force involved வந்து entirely physical. Vital theoryல என்ன பார்த்தோம், லிவிங் செல்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து லிவிங் செல்ஸா இருக்கணும் அவசியம் கிடையாது. லிவிங் செல்ஸ் ஆர் நாட் இன்வால்வ்ட். ஸோ அதுல என்னென்ன தியரி, 3 தியரி என்னென்ன சொன்னோம், கேபிலரி தியரி, அப்புறம் இம்பேபிஷன் தியரி, மூணாவது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி. ஸோ கேபிலரி தியரி அப்படின்னா என்ன மீனிங், கேபிலரினா அட்லீஸ்ட் இந்த கேபிலரி தியரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு என்னம்மா, இல்ல நீங்க சொல்லுங்க பரவாயில்ல, தெரியுதானா, தெரிஞ்சுனா சந்தோஷப்படும், சொல்லுங்க இதுல இருந்து. ஓகே, அப்ப இதுல எதுல சர்ஃபேஸ் டென்ஷன் எதுல அதிகமா இருக்கும்? சர்ஃபேஸ் டென்ஷன் பிளஸ் அந்த அடிஷன் சொல்லுவாங்க, அடிஷன் அடிஷன் ஃபோர்ஸ், அடிசிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம்ல, அதுவும். ஸோ இது வந்து ப்ராடா இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் வெசல்ஸ் அந்த மாதிரி வச்சுப்போம். இது வந்து அதை விட நேரோவா இருக்கிறது, இது வந்து இருக்கிறதுலே நேரோவா இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு பவுல்ல வச்சு
கவுத்து வச்சோம் அப்படின்னா இருக்கிறதுல அதிகமா தண்ணி அதிகமான ஹைட்ல எதுல மூவ் ஆகும்? இந்த இதுலயா நேரோவா இருக்கிறது. என்ன ரீசன் சொல்றாங்க? சர்ஃபேஸ் டென்ஷன் பிளஸ் அடிசிவ் ஃபோர்சஸ், அடிசிவ் ஃபோர்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த இதுக்கு பேர், அந்த தியரிக்கு பேர் என்ன? இந்த மாதிரி சொன்ன தியரிக்கு பேர் என்ன? கேபிலரி தியரி. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சப்ஜெக்ட்ல எப்படி கொண்டு வருவீங்க? ஜைலம் அதே மாதிரி வந்து வாட்டர் மூவ் ஆகுது, புரியுதுங்களா? இதே மாதிரி இதே அப்படியே ஒரு ட்ரீயா எடுத்துக்கோங்க, இந்த இதையே ஒரு ட்ரீயா எடுத்துக்கோங்க. ஸோ நடுவில் ஏதோ ஒரு காம்போனன்ட் இருக்கு, அதனால வந்துட்டு ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால கீழே இருந்து மேல அவ்வளோ ஹைட் தண்ணி மூவ் ஆகுது. பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேஸ்ல இருக்கும். பிராடா இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய வாட்டர் வந்து குயிக்கா ரொம்ப ஹைட் போற மாதிரி இருக்கும். நேரோவா இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல வந்துட்டு கொஞ்சம் ஹைட் தான் போற மாதிரி இருக்கும். நான் சொல்றது இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். நான் சொல்றது பிளான்ஸ்ல இதுல ரிவர்ஸ் கேஸ்ல இருந்திருக்கும். ஸோ அதனால இந்த தியரியுமே தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ப்பா. பட் பிளான்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பிராடா இருக்கும்போது ரொம்ப ஹைட் ரீச் ஆயிருக்கும். இந்த மாதிரி நேரோ போர்ஷன் இருக்குல்ல, நேரோ போர்ஷன் இருக்கும்போது கொஞ்சம் ஹைட் தான் ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதோட ரிவர்ஸ்ல பிளான்ஸ்ல நடந்திருக்கும். ஸோ அதனால இந்த தியரியுமே தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. The xylem vessel works like a capillary tube. The xylem vessel works like a capillary tube. This theory was rejected. என்ன இந்த xylem tubeன்றது அப்படியே ஏன் ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்றது, பிராடா ஒரு போர்ஷன் இருக்கு. xylem vessel is broader than trachea. ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுல எது வந்துட்டு ஆஞ்சியோஸ்பர்ம்ல இருக்கும், எது வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும்? அட்லீஸ்ட் ஜிம்னோஸ்பர்ம்ல இருந்தே ஆக வேண்டிய ஒரு காம்போனன்ட் எது? பாருங்க, இதுல ரெண்டுல எது வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல இருக்கும் கண்டிப்பா அப்படின்ட்டு, முக்கியமான ரோல் எது இருக்கு அப்படின்ட்டு. ட்ரக்கேட்ஸ். ட்ரக்கேட்ஸ் வந்து ஜிம்னோஸ்பர்ம்ல. ஸோ ரெண்டுல எது வந்து ப்ராடரா இருக்கு? ஜைலம் ப்ராடரா இருக்கா இல்ல ட்ரக்கேட்ஸ் ப்ராடரா இருக்கா? ஜைலம் இஸ் ப்ராடர் தென் ட்ரக்கேட்ஸ். பட் அதிகமான வாட்டர் வந்து எது எடுத்துக்குதுன்னு சொல்றாங்க? which actually conducts more water and against the capillary theory. புரிஞ்சுதுங்களா கேபிலரி தியரினா என்னன்ட்டு? அதுல கண்டக்ட்ஸ் சொல்லியிருக்காங்கப்பா. ஜைலம், ஜைலம் ப்ராடர், ட்ரக்கேட்ஸ். ஸோ அப்ப எது வந்து கண்டக்ட்ஸ் ரொம்ப ஹைட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்டக்ட்ஸ் பெட்டர் கண்டக்டிவிட்டி இருக்கிறது எதுவா இருக்கணும் அப்போ இதுல? இந்த இந்த இது படி, கேபிலரி தியரி படி ட்ரக்கேட்ஸ் தான் வந்து இட் இஸ் பி a பெட்டர் கண்டக்டர் அப்படின்ற மாதிரி இருக்கணும். பட் இங்க வந்துட்டு ஜைலம் தான் வந்து கண்டக்ட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இங்க கண்டக்ட்ஸ்ன்ற வார்த்தை முக்கியம். நீங்க அந்த மோர் வாட்டர் அதை எடுத்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. கண்டக்ட்ஸ் அப்படின்றது முக்கியம். கண்டக்ட்ஸ் அப்படின்னா கீழ இருந்து ஹைட்டுக்கு மூவ் ஆகுறது, கீழ இருந்து ரொம்ப தூரம் மூவ் ஆகுறது.
புரிஞ்சுதா ஆன்லைன்ல? கண்டக்ட்ஸ்ல இதுல இன்வெர்ஸ் கேஸ்ல இருந்திருக்கணும். பட் ஆனா வாட்டர் கண்டக்ஷன்லயும் வந்துட்டு ஜைலம் தான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. கண்டக்ட்ஸ் அப்படின்றது வந்து கீழ இருந்து மேல எவ்வளவு ஹைட் போகுது தண்ணி அப்படின்றத வச்சு சொல்றது. புரிஞ்சுதா? அடுத்து இருக்கிற என்ன தியரி? இம்பைபிஷன் தியரி. சோ இம்பைபிஷன் என்ன நீங்களே சொல்லுங்க. இந்த தியரி பார்த்து இம்பைபிஷன் என்னன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த தியரியை நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இம்பைபிஷன் என்னன்னு சொல்லுங்க ரிமைண்ட் பண்ணி. அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சாலிட் கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். அது எங்க இருக்கும்? அந்த கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் எங்க இருக்கிறது? இன் தி செல் வால். இன் தி செல் வால். சோ அந்த பார்த்தோம்ல அப்சர்ப்ஷன் ஆஃப் அந்த கொலாய்டல் பார்ட்டிகல் செல் வால்ல இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் அப்சர்வ் பண்ணதுன்னு பார்த்தோம்ல. செல் வால்ல இருக்கக்கூடிய கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ். சோ அதுதான் ரீசன். அதனால தான் வந்து வாட்டர் அவ்வளவு ஹைட் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க. இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அதை எப்படி டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க கண்டிப்பா சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா ஜைலம் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணா போதும். இம்பைபேஷன் என்னன்னு தெரியுது, இம்பைபேஷன் தியரினா என்னன்னு தெரியுது. இப்போ இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா எப்படி ப்ரூவ் பண்ணாங்க ஜைலம் தான்ட்டு? அவர் சொல்ற அதுவும் ஒரு இது. அதாவது வந்து ஏதோ ஒரு கலர் இருக்கக்கூடிய ஒரு டைஸ் இருக்கக்கூடிய வாட்டரை வச்சுட்டு ஸோ அது எங்க மூவ் ஆகுது, எந்த பார்ட்ல அது வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். புரியுதுங்களா? அவர் சொன்னது புரியுதுங்களா? இந்த வாட்டர்ல வந்துட்டு ஏதோ ஒரு கலர், ஏதோ ஒரு ஈஸிலி விசிபிள் கலர் கொடுத்துட்டு அது எந்த பார்ட்ல இருக்கு, புரியுதுங்களா? ட்ரெக்கேட்ஸ்ல இருக்கா, ஜைலம்ல இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒரு பார்ட்ல இருக்கா, செல் வால்ல இருக்கா அப்படின்னு நம்ம மைக்ரோஸ்கோபிக் வியூல பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஜைலமை தவிர மற்ற போர்ஷன் எல்லாம், அவுட்டர் போர்ஷன் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தண்ணி கீழே இருந்து மூவ் ஆச்சுன்னா யார் ரீசன்? ஜைலம் தான் ரீசன். புரியுதுங்களா? அது மறுபடியும் வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி அவர் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரெண்ட் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த எந்த போர்ஷன்ல அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்றத மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா இதை வந்துட்டு டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஜைலம் தான் இன்வால்வ்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இம்பைபிஷன் தியரி படி எது இன்வால்வ்டு? இம்பைபிஷன் படி எது வந்து அப்சர்வ் பண்ணுது வாட்டர்? செல் வால். செல் வால். பட் இங்க வந்துட்டு ஜைலம் தான் மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. செல் வால் தான் இந்த தியரி படி செல் வால் தான் முக்கியமான ரோல், நாட் பை தி லியூமன். லியூமன் என்ன? லியூமன்றது எங்க இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட்? ஜைலம்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். அதாவது இதுக்கு இன்டைரக்டா என்ன மீனிங் அப்படின்னா, செல் வால் தான் முக்கியமான ரோல், ஜைலம் முக்கியமான ரோல் கிடையாது. இல்ல ஜைலம்ல இருக்கக்கூடிய லூமன் வந்து முக்கியமான ரோல் கிடையாது அப்படின்னு சொல்லி மீனிங். அதை டிஸ்ப்ரூவ் பண்றதுக்கு தான் வந்து இந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பார்த்தா அந்த வாட்டர் எல்லாம் எங்க இருக்கு? லியூமன். அது ஸ்பெசிஃபிக்கா வந்து லியூமன் சொல்லுவோம். அந்த ஜைலமோட பார்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல லியூமன் ஒரு பார்ட் இருக்கும். புரியுதுங்களா? அந்த லியூமன்ல தான் எல்லா வாட்டரும் வருது, அந்த லியூமன் மூலியமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இதுல ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல. இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கு அந்த ரிங்கிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு? சின்ன வயசுல இதெல்லாம் அந்த எக்ஸ்போ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தது இல்லையா? எக்ஸிபிஷன் அந்த மாதிரிலாம் வச்சது இல்லையா? அந்த இது எக்ஸிபிஷன் போனீங்கன்னா அந்த வாட்டர் பியூரிஃபை பண்றது அது ஒன்று எப்பயும் வச்சிருப்பாங்க. கடல் நீரை நன்னீர் ஆக்குறேன்ட்டு இன்னொன்னு இது ஒன்று வச்சிருப்பாங்க, சிம்பிளா இருக்கு அப்படின்ட்டு. இன்னமும் அது பண்ணிட்டு இருக்காங்களா? நான் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே கடல் நீரை நன்னீர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போல வைப்பாங்க.
அது இங்க இருந்து வாட்டர் மூவ் ஆகுது, அதுவும் இல்லாம இந்த இடத்துல டேமேஜும் இருக்குல்ல. வாட்டர் மூவ்மெண்ட் குறிக்குது அந்த ஸ்வெல்லிங். ஸோ இந்த தியரியில என்ன ப்ரூவ், என்ன டிஸ்ப்ரூவ் ஆச்சு, என்ன கடைசியா எது இன்வால்வ் இல்லைன்னு சொன்னாங்க? செல் வால் வந்து இன்வால்வ் இல்ல. அப்ப எது வந்து இன்வால்வ்னு சொன்னாங்க? ஜைலம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா லியூமன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. புரியுதுங்களா? இந்த அசென்ட் ஆஃப் சேப்ல, அசென்ட் ஆஃப் சேப்னா என்ன, கீழ இருந்து மேல மூவ் ஆகுது இல்ல, அதுக்கு பேர் தான் அசென்ட் ஆஃப் சேப், அசென்ட் ஆஃப் சேப்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த அசென்ட் ஆஃப் சேப்ல செல் வால்லாம் ஒரு முக்கியமான ரோல் கிடையாது. ஜைலம்ல இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கா லியூமன் அப்படின்ற ஒரு பாட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து cohesion tension, cohesion tension or cohesion and transpiration pull theory. இந்த ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா இந்த லாஸ்ட் இந்த டேர்ம் மட்டும் சொல்லலாம். ஸோ கோஹிஷன்னா என்ன, அடிஷன்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் இந்த தியரி பத்தி பார்ப்போம். கோஹிஷன் அப்படின்னா என்ன மீனிங்? சேம் மாலிகூல்ஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய என்ன ஃபோர்ஸ்? என்னது இது? கோஹிஷன். அப்ப அடிஷன்னா சேம் மாலிகூல், சேம் மாலிகூல்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் மாலிகூலும் இன்னொரு வாட்டர் மாலிகூலும் அப்படின்ற மாதிரி மீனிங். புரியுதுங்களா? ஒரு வாட்டர் மாலிகூலுக்கும் இன்னொரு வாட்டர் மாலிகூலுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ். இங்க வந்து டிஃபரண்ட் மாலிகூல், ஃபோர்ஸ் பிட்வீன் டூ டிஃபரண்ட் மாலிகூல்ஸ். அடிஷன் சொல்லுவோம். ஸோ இந்த கோஹிஷன், அடிஷன் இதெல்லாம் தான் ரீசன் அப்படின்னு சொல்லி, அது இல்லாம அதோட சேர்ந்து டிரான்ஸ்பிரேஷன், டிரான்ஸ்பிரேஷன் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றதா இந்த தியரி. இந்த தியரி சொன்னவங்க யாரு? டிக்சன் அண்ட் ஜாலி. ஆக்சுவலா இங்க இருந்து வாட்டர் அப்சார்ப் ஆகுது எங்க? ரூட்ஸ்ல இருந்து அப்சார்ப் ஆகுது. டிரான்ஸ்பர் ஆகுது எங்க? லீவ்ஸ்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகுது. ஸோ இந்த இதுல வந்து வாட்டர் மாலிகுல் கண்டினியூஸா இருக்குமா இல்ல நான் கண்டினியூஸா இருக்குமா? கண்டினியூஸ். அதாவது வாட்டர் மாலிகுல் ஒன்னொன்னு வந்துட்டு இப்படியே கண்டினியூஸா, அதான் சொல்லியிருப்பாங்க, ஒரு ரோப் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு கயிறு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த தியரியில. இங்க இருந்து இங்க ஒரு கயிறு இருந்தா எப்படி இருக்கும்? சோ இப்ப இந்த கயித்தை வந்து இந்த பக்கம் இருந்து ஒருத்தன் புடிச்சு இழுக்கிறான், புடிச்சு இழுத்தா அந்த ஃபோர்ஸ் எல்லாம் எங்க போய் சேரும் கடைசியா? அது என்ன கேம்? ரெண்டு பேரும் கைத்து பிடிச்சி இழுப்பாங்களே, தக் ஆஃப் வார். சோ இந்த பக்கம் கைத்தை ஒருத்தன் பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா எங்க அதோட ஃபோர்ஸ் யாரு பேர் பண்ணணும்? கீழே தான் பேர் பண்ணணும். சோ அப்ப இங்க இருந்து வாட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த சேம் மாலிகுல்ன்றனால அங்க என்ன ஃபோர்ஸ்? கோஹிசிவ் ஃபோர்ஸ். செகண்ட் பாயிண்ட் இந்த இதுல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கண்டினியூட்டி ஆஃப் தி வாட்டர் காலம். கண்டினியூட்டி ஆஃப் தி வாட்டர் காலம் அப்படின்னா ஓகே கண்டினியூவா தான் இருக்கு. ஒருவேளை இந்த இடத்துல ஒரு வாட்டர் பபிள் பதிலாக ஏர் பபிள் இருந்துச்சுன்னா, ஏர் பபிள் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? அதுக்கு பேர் என்ன? இந்த மாதிரி கண்டினியூஸா வாட்டர் மாலிகூல்ஸ், இந்த ரெட் கலர்ல இருக்கலாம் கண்டினியூஸா வாட்டர் மாலிகூல்ஸ் குறிக்குது அப்படின்னா இதுக்கு நடுவுல ஒரு ஏர் பபிள் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அது சிம்பிளா வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஜைலம் மூமெண்ட் அப்படியே லைட்டா இந்த இதுல வந்துருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஏர் பிளாக்கேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த இது மொத்தமே பிளாக் ஆகுது. அதுக்கு பதிலா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய ஜைலம் வெசல் வழியா மூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒண்ணு வராது, ஏர் பிளாக்கேஜ்னு ஒண்ணு வராது.
அப்படியே வந்துச்சு அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்காது, இங்க இருந்து பக்கத்துல எப்படி மூவ் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏர் பிளாக்கேஜ் வருது இல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம் இருக்கா? கேவிடேஷன் படிச்சிருக்கீங்களா? கேவிடேஷன் இல்ல எம்பாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் கேவிடேஷன் இல்ல எம்பாலிசம் சொல்லுவோம். டிரான்ஸ்பிரேஷன் தியரி புரிஞ்சுதா? மூணும் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டெப்? கோஹிசிவ் ஃபோர்ஸ். எதுக்கு நடுவுல கோஹிசிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு? ரெண்டு வாட்டர் மாலிகுலுக்கு நடுவுல கோஹிசிவ் ஃபோர்ஸ் இருந்துச்சு. ரெண்டாவது வந்து கண்டினியூட்டி, மேல இருந்து கீழே வரைக்கும் கண்டினியூவா இருக்கும் அப்படின்றது. ஒருவேளை ஏர் பிளாக்கேஜ் ஏதாவது இருந்துச்சுனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், பக்கத்துல இருக்கக்கூடிய சைலம் வெசல் வழியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்டா இருக்கிறது என்ன? இதுக்கு இன்னொன்னு என்ன தேவை? டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன், இங்க இருந்து வாட்டர் லாஸ் ஆகுது இல்ல, சோ அது வந்து டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன் டெஃபினிஷன் என்ன? லாஸ் ஆஃப் வாட்டர் த்ரூ ஸ்டொமேட்டா. சோ இந்த மூணும் வந்துட்டு பேசிஸ் இந்த தியரிக்கு. ஒன்னொன்னுக்கும் முக்கியத்துவம் இருக்கு, புரியுதுங்களா? டிரான்ஸ்பிரேஷன் இல்லனாலும் அந்த ஃபோர்ஸ் கிடைச்சிருக்காது. இங்க இருந்து ஒருத்தவங்க புடிச்சு இழுக்கிறது யாரு? மேல இருந்து ஒருத்தன் புடிச்சு இழுக்கணும். அந்த புடிச்சு இழுக்கிறது யாரு? டிரான்ஸ்பிரேஷன். சரி, புடிச்சு இழுத்து ஒருவேளை இந்த கயிறு இங்கேயே அறுந்துருச்சுன்னா என்ன ஆயிருக்கும்? கீழ இருந்து ஃபோர்ஸ் கிடைச்சிருக்குமா? புரியுதுங்களா? இந்த கண்டினியூட்டி இருந்திருக்கணும். இந்த கயிறு வந்து ஒரு கண்டினியூஸா இருந்திருக்கணும், ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் இருந்திருக்கணும். அந்த ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுக்கறது யாரு? கோஹிசிவ் ஃபோர்ஸ். அந்த ஏர் பிளாக்கேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஏர் பிளாக்கேஜ் இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஜைலம் வெசல் வழியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல ஏர் பிளாக்கேஜ் இருக்காது, அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப குறைவு. அதுக்கு பேர் என்ன? அந்த ஏர் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? எம்பாலிசம். கேவிடேஷன் இல்ல எம்பாலிசம் அப்படின்னு சொல்றோம். எந்த சைடுமா புரியல அபி? ஓகே, புரிஞ்சுதுங்களா? என்னென்ன மூணு முக்கியமான பிரின்சிபல் என்ன இதுல? கோஹிசிவ் ஃபோர்ஸ், கண்டினியூஸ் வாட்டர் காலம், மூணாவது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி அப்படின்றது. ஸோ இந்த மூணு தான் முக்கியம் அப்படின்றது. ஓகே. ஸோ இந்த ரீசனால எவ்வளவு ஹைட் வேணாலும் வாட்டர் மூவ் ஆகுது, கீழ இருந்து எவ்வளவு ஹைட் வேணாலும் வாட்டர் மூவ் ஆகுது, எந்த ஏர் பிளாக்கேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எம்பாலிசம் இருந்தாலும் the overall continuity of water, அந்த லாஸ்ட் லைன் படிங்க. however the overall continuity of water column remains undisturbed. எப்படி அன்டிஸ்டர்ப்டா இருக்கு? the water moves to the adjacent xylem elements. the water diffuses into the adjacent xylem elements. ஸோ இந்த தியரி தான் வந்துட்டு ஃபைனலா வந்து அக்செப்ட் ஆன தியரி. புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா நடத்துனதுல இருந்து இன்னைக்கு? ஆன்லைன் பேட்ச்க்கு ஏதாவது டவுட் இருக்காமா நீங்க நடத்துனதுல இருந்து? நோட் பண்ணிக்கிறீங்களா ஒரு டைம்? இது எல்லாமே அந்த நோட்ல இருக்கிறது தான், அந்த புக்ல இருக்கிறது தான். 11th புக்ல இருக்குல்ல, பேஜ் நம்பர் எக்ஸ்பெஷலி என்ன பேஜ் நம்பர் அது? 216. பேஜ் நம்பர் 216ல இருக்கிறதா எல்லாமே கண்டென்ட். போய் அன்னன்னைக்கு நடத்தது அன்னன்னைக்கே படிச்சீங்கன்னா தான் புரியும், போஸ்ட்போன் பண்ணாதீங்க. ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட்?
ஓகேம்மா, நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.